சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதீபதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமுடி சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அனைத்தடியார்களுக்கும் திருடி வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். புஷ்பலதாமா விநாயகர் பாடல். திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருமை கொலமிகு கரியது, வழி கொடுத்தனதழில் வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளிடல் மிகு கோடை வடிவினர் பயில் வழி வளமுறையிறையே. அம்மா நானூறு துதி பாடுங்கம்மா. உஷாமா நானூறு துதி பாடு. மைக் ஆன் பண்ணிட்டு பாடுங்க. கடப்போற்றி ஆழிமிழி தண்டை சம்போற்றி ஊரத்திரு தாள் போற்றி, ஊழிமணி திருவாசல் ஊரத்திரு போற்றி. நன்றிங்கம்மா. இது வரைக்கும் 15 அமர்வு முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் 851 பாடல் திருஞான சம்பந்தர் புராண பாடல் வரிசையில அடியனுடைய புக்ல 2769வது பாடல் நம்ம பெரிய புராண வரிசையில. அடியார்கள் அனைவரும் புக் எடுத்து வச்சுக்குங்க. அம்மாவை வருக வருக என்று வரவேற்கின்றோம். சிறப்பா போயிட்டு இருக்கு. எல்லாருமே உணர்ந்து உணர்ந்து நம்ம திருஞான சம்பந்தர் புராணத்தை உணர்ந்து படிச்சுட்டு இருக்கோம், கவனிச்சுட்டு இருக்கோம், ஆழ்ந்த கருத்தெல்லாம் சிந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு 16வது அமர்வாக நடந்து கொண்டிருக்கின்றது. இது மேலும் சிறந்து விளங்கி நல்லபடியா அதை நம்ம கேட்கறது மட்டும் இல்லாத வாழ்க்கையில பயன்படுத்தணும் அப்படின்ற நினைச்சுதான் அம்மாவே இந்த மாதிரி வகுப்பெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த காலத்துல எதிர்பார்ப்பு எல்லாம் யாரும் செய்யவே மாட்டாங்க. எல்லாம் எங்கெங்கயோ இருக்கிறோம். எல்லா இறைவனை முதல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு இணைத்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா, உண்மையிலேயே நான் போயிருந்தேன். ஒரு அடியார் சொல்லிதான் ஆகணும். நேற்று ஒரு அடியார் வீட்டுக்கு போயிருந்தேன். நேற்று திருப்புகழ் வார வழிபாடு, நம்ம செவ்வாய்க்கிழமை வார வழிபாடுல அங்க போயிருந்தேன். அப்ப பார்த்தப்ப எல்லாருமே யூடியூப்ல நிறைய பேர் பாக்குறாங்க. நம்ம வேணுன்ற குடும்பத்திலயோ அதுலதான் நம்ம இதுல ஜாயின் பண்ணி போடுறோம் எல்லாமே. அதனால அதுல பார்த்துட்டு நிறைய அடிகள் இவ்வளவு நல்லா எப்படி அம்மா செவ்வாய் புதன்கிழமை ஒரு அம்மா பேசுறாங்க, நல்லா எல்லாமே நல்லா பேசுறாங்க, ரொம்ப சிறப்பா இருக்கு. இது உணர்ந்து உணர்ந்து எல்லாருமே நீங்க குரல் பதிவு கொடுக்குறீங்களா, அதையும் கேட்கிறோம் நாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு உணர்ந்து யாரும் எடுத்து சொல்லித்தரதுக்கு இப்ப ஆள் கிடையாது. இந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்றாங்களே அப்படின்னு எல்லா அடியார்களையும் பாராட்டினாங்க. நம்ம சாத்தா அம்மாவையும் சரி, நம்ம இவங்க வெள்ளிக்கிழமை அம்மா எடுக்கிறாங்களே சிறுதொண்டாயினார் புராணம் விஜயலட்சுமி அம்மா எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இதெல்லாம் கூட பாக்குறாங்களா அப்படின்ட்டு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்ம ஆனந்த ஏதாவது நன்றி சொல்லிதான் ஆகணும். அம்மா நீங்க தனியா யூடியூப் பதிலாம் ஆரம்பிக்க வேண்டாங்கம்மா, நம்ம குடும்பத்திலேயே போட்டுங்க, நிறைய பேர் பார்க்க ஒரு வாய்ப்பு. ஏன்னா அந்த குடும்பத்தை நிறைய பேருக்கு இதுல ஒரு 60 பேர் 50 பேர் தான் இருக்கிறோம். நம்ம இருந்தாலும் அந்த குடும்பத்தை நிறைய பேர் இருக்கிறாங்க, ரொம்ப எல்லாருமே பாக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா எனக்கு இருந்தது. அதனால இது மேலும் வளரணும், நல்லா சீரும் சிறப்புமா இறைவன் நமக்கு வகுத்து கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி நம்ம எல்லாமே கடைபிடிப்போம். அம்மா நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.
ஈட்டென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி குருநாதராகிய காழிப்பிள்ளையார் திருவடிகளை மனதில் கொண்டு எங்கள் குலதெய்வமாம் தெய்வ செக்கிழவெருமான் திருவடிகளை தலைமையில் கொண்டு அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாய ஞான சார்பாம் வெண்ணாவில் மேவிய ஆணைக்கா அனல குருவரலும் திருவரலும் கூட்டுவிக்க நாம இந்த குழுமத்தின் சார்பாக திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்தை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். ஆமாம் பொன் கூட்டகத்த சொல்லிலம் பைங்கிணியே பாமாலை யாழ் முறைய பானழிய பண்டருள் செய் மாமான சுந்தரவன் சம்பந்த மாமுனியம் கோமாந்தன் புகழொருகால் இன்புரணி கூறாய கோச்சையர் பொன் தன் புகழியான் இன்புரணி கூறாயே. திருச்சிற்றம்பலம். வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம்னு ஆரம்பிக்கிறாங்களா நம்மளோட தெய்வ செக்கிழ பெருமானார் புராணத்தை. அவரோட திருவடிய இவர் தலைமையில வச்சு புராணம் சொல்லிட்டு உங்க திருவாவதாரம் பண்ணதுல இருந்து ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் திருவாவதாரத்தோட முக்கிய நோக்கமாக மதுரையம்பதியில போய் இந்த தமிழ்நாடு கன்னி நாடு தமிழ்நாடு பாண்டிய நாடுன்னு சொல்லக்கூடிய மதுரையம்பதியில போயிட்டு நம்மளோட சைவத்தை நிலை நிறுத்தின வரைக்கும் நாம இறைவர் திருவருளால சிந்திக்கிறதுக்கு கூட்டுவித்திருந்தது. தொடரின்ல 2775 திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்துல 872 ஒரு சில புக்குக்கு ஏத்த மாதிரி 1-2 பாடல் முன்ன பின்ன இருக்கும். அந்த பாடல் வரிகளை கொண்டு எடுத்துக்கோங்க. 872. அப்போ இங்க வந்து சண்பையர் கோனாயங்க நம்மளோட பெருமானாரும் மற்ற அடியார்களும் மடத்துல இருக்கக்கூடிய எப்படியெல்லாம் வாது செய்து அத சைவத்தை நிலைநாட்டிட்டு மடத்துல இருக்கக்கூடிய அந்த காலங்கள்ல செய்தவத்தால் சிவபாத இருதயர் தாம் பெற்றெடுத்த இருதயர் தாம் பெற்றெடுத்த அந்த இடத்த பிரிச்சுக்கோங்க. சிவபாத இருதயர் தாம் பெற்றெடுத்த வைதிக சூளாமணியை மாதவத்தோர் பெருவாழ்வை மைத்திகழும் திருமிடற்றார் அருள் பெற்ற வான்பொருளை எய்திய பூம்புகழிலே இருந்தாலும் மிக நிறைந்தார். பிள்ளைய வந்து பிரியறதுக்கே மனம் இல்லை, அப்படிப்பட்டவர் அவரு. அப்பேற்பட்டவர் கொஞ்சம் தோல் மேலே சுமந்தவர். இப்ப வயது முதிர்ந்ததன் காரணமா அவரை விட்டுட்டு அப்ப யாகங்கள் பண்றதுக்காக அவர் ஸ்ரீகாயில விட்டுட்டு தான் தல யாத்திரை போகும்போது இருந்து அவர் போன செய்தி வரைக்கும் நம்மளோட சிவபாத இருதயம் இருக்கு. அப்ப வந்து செய்தவத்தால் சிவபாதர் யாரு அதாவது தவம் செய்து நம்ம பிள்ளை பெருமானாரே மகனாக பெறக்கூடிய தவம் பெற்றவராகிய சிவபாத இருதயர் தாம் பெற்றெடுத்த வைதிக சூளாமணியை. சூளாமணினாக்கா முதல்வர்னு அர்த்தம். சூளாமணின்றது உச்சியில இங்க வைக்கிற ஒரு ஆபரணம் தான், உச்சியில வைக்கிற ஆரம்பரம் தான் சூளாமணின்னு சொல்லுவோம். அப்ப ஒருத்தர் சூளாமணின்னு சொல்றேன்னா அவங்க அந்த இது குடி முதல்வர்னு அர்த்தம். அப்ப வைதிக சூளாமணியை மாதவத்தோர் பெருவாழ்வை மைத்திகழும் திருமிடற்றார் ஒழுப்பெற்ற வான்பெறல. அப்ப பெருமானோர் அருள் பெற்ற பெருமானாரை பத்தி ரொம்ப அவருக்கு கவலை நிறைய நினைக்கிறாரு. கொஞ்சம் ஞாபகம் வந்தது. இப்ப ரொம்ப நாள் ஆயிடுது இல்லைங்களா, அதனால அவருக்கு ரொம்ப ஞாபகம் வருது, பிள்ளையோட ஞாபகம் ரொம்ப வருது. ஆன புகழ் திருநாவுக்கரசர் அதோட அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணமும் இருக்குது. என்னன்னா இந்த திருநாவுக்கரசர் பெருமானார என்னெல்லாம் பண்ணாங்கன்றது அந்த சோழ நாடு வரைக்கும் நல்லாதான் தெரிஞ்சிருந்து. அதோட அப்பர் பெருமானாரையும் சேர்ந்து இருக்கிறார். அப்ப அவங்க எல்லாம் சொல்லி இருப்பாங்க இல்லையா அது எப்படி எல்லாம் நடந்ததுன்ட்டு. அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம சாமி திலகவதி அம்மையார் மூலமா இங்க வந்ததுக்கு அதோட விட்டாங்களா, என்ன பண்ணாங்க, அழைச்சிட்டு போய் யானை காலில் இடனாங்க, பால் சோறுல நஞ்சு கொடுத்தாங்க, நீச்சரையில வச்சாங்க, அப்புறம் கல்லை கட்டி கடல்ல எல்லாம் தூக்கி போட்டாங்க. இத்தனை பண்ணாங்களே. ஆன புகழ் திருநாவுக்கரசர்பால் அவன் செய்த மானமல அமணருடன் வாது செய்து வெல்வதற்கும் மீனவன் தன் நாடுடைய வெந்நீர் பெருக்குவதற்கும் பூனவர்பால் புகுந்தபடி அறிவேன் என புறப்படும். அப்ப அவருக்கு யோசனை வருது, இப்ப இந்த இப்பேற்பட்ட சமணர்கள் நடுவுல வந்து வெந்நீரை பெருக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க, வாது செய்ய போயிருக்கிறாங்க இல்லையா. ஏன்னா இங்க சொல்லிட்டு தான் போறாங்க வாது செய்ய போறேன். அப்ப வாது செய்யறதுக்கு போயிருக்கிறாங்களே, அவங்களோட இதுவும் என்னவா ஆச்சு, என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. சரி எதுவா இருந்தாலும் போய் பார்த்துட்டு வந்துருவோம், இவ்வளவு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு புறப்பட்டாங்க. துடையடையால் தன்னோடும் தோணியில் வீற்றிருந்த பிறான் அடிவணங்கி அலசன்பை அதன் என்றும் வழிகொண்டு படியும் மிசை மிக்குளவாம் பரன்கோயில் பணிந்தேத்தி வடிநெடுவாள் மீனவன் தன் வளநாடு வந்து அடைந்தார்.
அப்ப என்ன துடி இடையால் அம்பிகை வந்து துடி போன்ற இடை கொண்டு இருக்கக்கூடிய அம்பிகையும் தூணியில் வச்சிருக்க பெருமானாட்டையும் உத்தரவு வாங்கிட்டு அவங்கள சுவாமியோட அம்மையப்பர் திருவடியை வணங்கிட்டு அங்க ஷன்பைன்னு சொல்லக்கூடிய சீகாழில இருந்து வழியில இருக்க தலங்கள்லாம் வழிபாடு செய்துக்கிட்டே வராங்க. வந்து எங்க வராங்க? வடிநெடுவேல் மீனவன்தன் வளநாடு வந்தார் அப்படின்னு சொல்றாரு. மீனவனோட வளநாடுன்னு சொல்லக்கூடிய பாண்டிய நாட்டுக்கு மதுரை மதிக்கு வராங்க. மாமரையோர் வளம்பதிகள் இடைத்தங்கி வழிச்செல்வார் தேன்மருவு நரும்பைந்தார் தென்னமன்றன் திருமதுரை தாமணைந்து திரு ஆளவாய் அமர்ந்த தனிநாதன் பூமருவும் சேவடிக்கீழ் புக்கு ஆர்வத்தோடும் மனிதார். அப்படி பல பதிகள்ல வணங்கிட்டு பல இடங்கள்ல வழிபாடு செய்துட்டு மதுரைக்கு வராங்க. மதுரைக்கு வந்தது யாரு? பிள்ளைய பார்க்கத்தான் வந்திருக்காங்க. எப்பேற்பட்ட அப்பா, தவம் இருந்து பெத்த அப்பா. அவர் என்ன அந்த பிள்ளைய பார்க்க இவ்வளவு தூரம் சிகாயில இருந்து மதுரை வரைக்கும் நடந்து வந்திருக்காங்களா, எவ்வளவு தூரம் வந்திருப்பாங்க. ஆனா வந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க? நேரா எங்க திருமதுரை தாமணிந்து மதுரைக்கு வந்து ஆழமாய் அமர்ந்த தனிநாதன் பூமரவும் சேவடிக்க பெருமானா சுக்கேச பெருமானாரா அங்க இருந்து ஆட்சி புரிஞ்சு கொண்டிருக்காரு இல்லையா நம்மளோட சிவபெருமான். அவர் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு போறாங்க, கோயிலுக்கு போறாங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஒரு வேலையா போனோம்னா வேலையை முடிச்சுட்டு கோயிலுக்கு போவோம். ஆனா முதல்ல ஒரு தலத்துக்கு போனா அந்த ஊர்ல இருக்க கோயில தான் வணங்கிட்டு தான் நம்ம சொந்த வேலைக்கு போகணும். ஆனா இப்ப நம்ம அதெல்லாம் செய்யறது இல்ல. அட்லீஸ்ட் இப்ப என்ன பண்ணணும்னாக்கா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். என்னன்னா, இப்போ மதுரைக்கு ஒரு வேலையா போறோம், ஒரு 15 பேரோட போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு வேலையா போறோம், ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு சீமந்தத்துக்கோ ஏதோ ஒரு வேலையா போறோம், அங்கதான் போகணும். ஆனா மதுரைக்கு போயிட்டு அங்க போக முடியும். இந்த காலத்துல மதுரையில போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல சாமியும் கும்பிட முடியாது, 1/2 நாள் வரும். அப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்குதேம்மா அப்படின்னாக்கா, மதுரைக்கு போயிட்டு நீங்க சொந்த விஷயமா போனா கூட பரவாயில்ல. இப்போத கால சூழல்ல அங்க சொக்கேச பெருமானார நம்ம அந்த மதுரை எல்லைக்கு போன உடனே சொக்கேச அங்கேயர்கண்ணி அம்மையோட சொக்கேச பெருமானார வணங்கிட்டு மனதாலேயாவது நினைச்சு வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட காரியங்களை பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போதைக்கு அப்படிதான் பண்ண முடியும். வேற அதனால நம்ம நினைச்சா என்ன வேணும் பண்ணலாம், நான் இதையாவது பண்ணுவோம் அப்படின்றத. பூமரவும் சேவடிக்கீழ் புக்கு ஆர்வத்தோடும் பணிந்தார் அங்கனரை பணிந்து பூந்து அருகணைந்தார் தம்மை வினவர். இப்படி சுவாமி உள்ள போய் வணங்கிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு பக்கத்துல இருக்கவங்ககிட்ட கேக்குறாங்க, எங்க தம்மை வினவ என்ன கேக்குறாங்க? இங்க ஞான பிள்ளையாரோட மடம் எங்க இருக்குன்னு கேட்டாங்க. ஒரு கேள்விதான் கேட்டாங்க. நம்ம இவரு நின்றசீர் நெடுமாறினார் ஒன்னும் பதியாதனதுக்கு ஒரு பதிகம் பாடினார் இல்லையா, அது மாதிரி ஒருத்தர் போல இருக்கு அங்க இருக்கிறவர். ஒரு கேள்வி கேட்டார், நம்ம காழி பிள்ளையாரோட மடம் எங்க இருக்கணும். அவர் சொல்றார், இங்கே அம்மை கண்விடுத்த காழியார் இளையேறு தங்குமிடம் திருநீற்று தொண்டர்குழாம் சாருமிடம் செங்கமல திருமடம் மற்றது என்றே தெரிந்துரைத்தார். அவருக்கு தெரியும் போல, அவர் ஒரு அடியாரோ ஒன்னவோ அப்படியே சொல்றாரு. இங்க அம்மை கண்விடுத்த, நாங்க இவ்வளவு நாள் கண்கால் காண்மீன்களோ கடல் அஞ்சுண்ட கண்டன் தன்னை எந்தோல் வீசி நின்று ஆடும் பிரான் தன்னை கண்கால் காண்மீன்களோன்னு அப்பசாமி பாடி வச்சார். நாங்க படிக்கவும் இல்ல, இங்க இருக்க சொக்கேச பெருமானார கண்ணால பார்க்கவும் இல்ல, இப்படியே காலத்தை கழிச்சோம். இப்பதான் எங்க கண்ணெல்லாம் திறந்து வச்ச காழி பெருமானார் இங்க இருக்கிற அவர் தங்கக்கூடிய இடம் திருநீற்று தொண்டர் குழாம் இருக்கக்கூடிய திருநீற்று தொண்டர்கள் இருக்கக்கூடிய இடம் செங்கமல திருமடம். செங்கமலனா திரு, செல்வம் பொங்கி கொண்டிருக்கு. நம்ம திருன்றது என்னது? சாதாரண திரு இல்ல, முக்தி திரு பொங்கி கொண்டு இருக்கக்கூடிய இடம் எதுனா இந்த மடம் இதுதான் அப்படின்னு அவர் வந்து கை காட்டி விடுறார். அடியார்கள் வழிபோக்கர்களின் வந்து இப்படி சொல்றாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வாக்கா இருக்குது. ரொம்ப அழகா கொடுக்குறாரு நம்மளோட. அதாவது ஒரு அழகான வரியில ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான பதிலே நாடு வந்து சுத்தமா மாறிடுச்சுன்ற செய்திய நுணுக்கமா கொடுத்துட்றாங்க நம்ம தெய்வ சேக்கிழாவருமானார். செப்பதலம் அது கேட்டு திருமடத்தை சென்றெய்த அப்பர் எழுந்தருளாரா என கண்டோர் அடிவணங்கி ஒப்பில் பிள்ளையாதமக்கு ஓகை உரை செய்ய. அப்ப உடனே என்ன பண்றாங்க? தூரத்துல இருந்து நடந்து வரும்பொழுதே தெரிஞ்செடுத்து நம்மளோட பிள்ளை பெருமானோட அப்பா வராருன்னு உடனே அங்க இருக்கவங்களும் வந்து அப்பர் எழுந்தருளான்னு சொல்லிட்டு அங்க வணங்குறாங்க. வணங்கிட்டு வேகமா உள்ள போய் என்ன சொல்றாங்க? நம்ம சாமி நம்ம நம்பி நம்மளோட ஞான பிள்ளையார்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அப்பா வந்திருக்காங்க. உடனே அங்க இருந்து வராங்க. எப்பொழுது எழுந்து அருளிற்று என்று உடனே எழுந்து எதிரில வராங்க. அப்பா வராங்கன்னா ஓடி வராங்க. வந்துட்டு எப்பொழுது என்று எப்பொழுது எழுந்து எப்ப வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டே வராங்க. சிவபாத இருதயதாம் முன் தொழுது சென்றனைய தவமான நெறியணையும் தாதையார் எது தொழுவார் அவர் சார்பு கண்டருளை திருத்தூணி அமர்ந்தருளை பகவாசம் அறுத்தவர்தம் பாதங்கள் நினைவுற்றார். பிள்ளையாருக்கு முன்னாடி பிள்ளையார் வந்து முன்னாடி தொழுறாரு. உடனே சிவபாத இருதயனாரும் எதிர்ந்து தொழுறாரு. 2 பேரும் ஒருத்தர் தொழுதுக்கிறாங்க. தொழுத உடனே அவர் சார்பு கண்டர். அங்க உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். தோணிபுரத்துல என்ன நடந்தது?
குளத்துல கரையில நம்ம பிள்ளை பெருமானாரை இருத்திட்டு உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ள முழுகினாங்க. முழுகின உடனே அது வரைக்கும் அப்பா இருந்த வரைக்கும் அப்பாவோட நினைவு இருந்தது. அப்பா மறைஞ்ச உடனே என்ன ஆயிடுத்து, நம்ம முந்தைய அப்பாவாகிய நம்மளோட பெருமானார் சிவபெருமான் ஞாபகம் வந்து அம்மே அப்பான்னு கைமலரால கண்மலர கசக்கி அழுது அருளினாங்க நம்மளோட பிள்ளை பெருமானார். இங்க அங்க காழியில இருக்க இந்த அப்பாவை பார்த்த உடனே அந்த அப்பா ஞாபகம் வந்துடுது. என்ன உடனே கேக்குறாங்க, அதான் அவர் சார்பு கண்டருளி, அவரை பார்த்த உடனே திருத்தோணியில இருக்க அப்பாவோட ஞாபகம் வந்துடுது. அப்பன் ஆனா அமர்ந்தருளி பவபாசம் அறுத்த தன்னோட பவபாசங்கள்லாம் அறுத்தாரு இல்லையா, அவரோட பாதங்களை மிக நினைவு விடுறாரு. இவரை பார்த்த உடனே சுவாமியோட நினைவு ரொம்ப வருதாமா. இருந்தவத்தோர் அவர் முன்னே இனர்மலர் கை குவித்தல உடனே அங்க வந்தவங்க எல்லாரும் எதற்கும் கையில குவித்துட்டு அருந்தவத்தீர், ஏன்னா நீங்க எல்லாம் எதுக்கு அருந்தவத்தீர், இவரை விட அருந்தவம் பண்ணவங்களா? ஆமா, ஏன் இவர் வந்து எல்லா இடக்கும் போறாராம், அவங்க வந்து கழிலே இருக்கிறாங்களாம், அதனால அருந்தவத்தீர் என்னை அறியா பருவத்தை எடுத்தாண்ட பெருந்தகையும் பெருமாட்டியுடன் இருந்ததே என்று கூர்ந்து புகழையுமே திருப்பதிகம் போட்டு சார். உடனே நினைச்ச மாத்திரத்துல பதிகம் வந்துருச்சு. அப்ப அவங்க கிட்ட கேக்குறேன், அருந்தவத்தீர் என்றுமே காழையை விட்டு பிரியாத இருக்கக்கூடிய பெரிய தவம் பண்ணவங்க நீங்களே, என்ன அறியா பருவம் 3 வயசு அறியாத பருவம், அது அறியா பருவத்துல என்னை ஆழ்த்த பெருந்தகை பெருமதகை ஆகிய சிவபெருமானாரும் பெருமாட்டியும் இருந்ததே, உடன் இருந்ததே. அவங்க 2 பேரும் அங்க இருக்காங்களே, நல்லா இருக்காங்களா? விழாக்கள்லாம் நல்லா நடக்குதா? காலங்கள்ல வந்து நைவேத்தியம் நடக்குதா? நல்ல விழாக்கள் நடக்குதா? வசந்தோற்சவம் நடக்குதா? இது எல்லாத்தையும் அந்த இருந்ததேன்ற ஒரே வார்த்தையில சொல்லிடுறாங்க. இருந்ததே அப்படின்னாக்கா அப்படி இது எல்லாமே நடக்குதா? சுவாமிக்கு வந்து எல்லா விழாக்களும் நடக்குதா? குறைவில்லாம நைவேத்தியங்கள் நடக்குதா? அப்ப வந்து இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பெருந்தகை இருந்ததே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பாட்டு தான் வந்து எல்லாரும் நம்ம எல்லார் வீட்லயும் எந்த நேரமும் கல்யாணம் அது இது எல்லாத்துலயும் மகிழ்ந்து பாடக்கூடிய அந்த பாடல். மண்ணில் நல்ல இன்றெடுத்து மனத்தெழுந்த பெருமகிழ்ச்சி உன்னிறந்த காதலினால் கண்ணருவி பாய்ந்தொழுக அண்ணலா தமை வினவி திருப்பதிகம் அருள் செய்தார் தன்னரும் பூஞ்செங்கமல தாரணிந்த தமிழ் விரகர் அப்படின்னு கொடுக்குறாங்க. அவங்களை கேட்டு அவங்கள சாமி அம்பாள் சுவாமி எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத கேட்டு பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே அப்படின்றத மாதிரி கேக்குறாங்களா. கேட்டு பாடுற பாடல் 3ஆம் திருமுறையில உள்ள பாடல். திரு ஆலவாயனை எழுதியிருக்கும். திருமடத்துல தந்தையார் எதிர்கொண்ட பொழுது பாடின பாடல். 3ஆம் திருமுறையில 24வது பதிகம். 3ஆம் திருமுறையில 24வது பதிகம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்லதோறும் கழுமல மணநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை அங்க இருக்கிறாங்க. அதனால மண்ணில் நல்ல வள்ளம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாதுமாறு குறைவில்லை. அங்க வந்து நம்ம பெருமானும் பெருமாட்டியும் அம்மையப்பர இருந்து நம்மள எல்லாம் ஆட்சி கொண்டு இருக்கிறதால இங்க மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எப்பயுமே எண்ணில் நல்ல கதைக்கு யாதுமா எந்த குறைவும் இல்லை. கண்ணில் நல்ல தூரும் கழுமல வளநகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப அழகான இடம் அது. கண்ணில் நல்ல தூரும் அப்படின்னாக்கா கண்ணிலே எந்த நேரமும் இருந்துட்டே இருக்கக்கூடிய பெருமானார். அதாவது அவருக்கு கண்ணுலே இருக்காராம் சாமி. நீங்க இந்த பக்கத்துல வழக்கமா என்னன்னு தெரியல, எங்க ஊர் பக்கம் எல்லாம் சொல்லுவாங்க. நாங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் ஊருக்கு போலனாக்கா அப்பாட்ட சொல்லுவாங்க, பிள்ளைங்க எல்லாம் கண்ணுலே இருக்குதப்பா, கொஞ்சம் கொண்டு வந்து காட்டப்பா அப்படின்னுவாங்க. அப்ப கண்ணுல இருக்குதுன்னா நாங்கெல்லாம் அப்போ அது புரிஞ்சுக்காத நாங்கெல்லாம் சொல்லியிருக்கேன். கண்ணுல இருக்குதா பாட்டி? கண்ணுல எப்படி நான் ஏறி உட்கார்ந்துருக்கேன்னா உங்களால கண்ணு மூட முடியல அப்படியெல்லாம் நான் கேட்டிருக்கேன் சின்னதா விளையாட்டா. ஆனா அந்த விஷயம் எனக்கு இப்பதான் போறது. கண்ணுல இருக்குதுனாக்கா அந்த நினைவுலே இந்த பார்த்ததே நினைச்சிட்டே இருக்கிறது. அந்த அந்த பிம்பம் வந்து அவங்க கண்ணுலே இருக்கிறது. அந்த மாதிரி கண்ணில் நல்ல தூரம் கழுமல அந்த மாதிரி இருக்காங்களாம். அம்மையப்பர் வந்து நம்மளோட காடைப்பிள்ளையாருக்கு கண்ணுலயே இருக்காங்களாம். இந்த நேரமும் அவங்களோட திருவடியும் கண்ணுலயே இருக்குது. கண்ணில் நல்ல தூரம் ஊரும்னாக்கா ஊத்துரு. நம்ம இப்ப உலக வழக்கத்துல சொல்லுவோம். இந்த கல்யாணத்துக்கு போனோம்ல, அந்த அந்த அம்மா போட்டிருந்த நெக்லஸ் இருக்குது, சூப்பரா இருந்தது. என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது. அது மாதிரி ஒண்ணு வாங்கணும் அப்படின்னும்.
அப்ப என்ன அர்த்தம், நிறைய தடவை பார்த்திருக்கோம். நிறைய தடவை பார்த்ததால அந்த கண்ணுல அதோட பிம்பம் வந்து இருக்குது. அதுதான் கண்ணு உறுத்துதுன்றோம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் நெக்லஸ மட்டும் இல்ல, புடவைய மட்டும் இல்ல, சுவாமியும் அந்த மாதிரி கண்ணுல உறுத்துற மாதிரி பார்க்கணுமா. அப்படி கண்ணை மூடி இப்படி வீட்டுக்கு வந்தா சுவாமியோட திருவடியும் அவரோட கருணை கொண்ட முகமும் அவர் இடுப்புல அணிந்திருக்கக்கூடிய அந்த புலித்தோலும் அம்பாலோட அந்த வெண்பட்டும் அவங்களோட திருவடியும் பாடகமும் அவங்களோட திருவடி திருவடியில அணிந்திருக்கக்கூடிய அந்த மெட்டி பாடகம் கழல் இதெல்லாமே நம்மளுக்கு அப்படியே கண்ணை மூடனா நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க பார்த்தோம்ல அந்த மாதிரி நிறைய பார்த்தாதான், ஒரு தடவை பார்த்துட்டு இப்படி எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு வராது. அதனால கண்ணில் நல்லா குதிரும் அந்த மாதிரி பார்க்கணும். அதாவது இறைவனை எப்படி பார்க்கணும்ன்றத கூட நம்ம திருமுறைகள் சொல்லி தருது. என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களை அழைச்சிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, சாமி கிட்ட போனவொடனே டக்குன்னு ஒரு தட்டு கண்ணை மூடி கும்பிடு அப்படின்னுவாங்க. சாமி கிட்ட கும்பிடுன்னுவாங்க. அந்த குழந்தை டக்குன்னு கண்ணை மூடிக்கும் அப்படின்னு எடுக்கக்கூடாது. கண்ணு சாமி எத்தாப்புல கர்ப்பகிரகத்துல சுவாமியோட திருமேனியை பார்க்கும்போது கண்ணை திறந்து நல்லா பார்த்துக்கணும். நல்லா பார்த்து அவரோட திருமேனிய கண்ணுல நல்லா வாங்கிட்டு வளம் வந்துட்டு கொடிமரத்துக்கு பக்கம் உட்கார்ந்து தியானம் பண்ணி அந்த நம்ம பார்த்த திருவுருவத்தை மனசுல இருந்து வெளியில கொண்டு அப்பதான் சொல்லணும் நம்மளோட விண்ணப்பங்களையும் நம்மளோட பஞ்சாக்கிர மந்திரங்களை எல்லாத்தையும் சொல்றதையும். ஆனா சாமி தீபாராதனை காட்டும் போது கண்ணால நல்லா விழிச்சு கண்ணில் நல்லதும் கழுமல வளர்நகல்ன்ற மாதிரி அவரை கேட்கிறாருல, மீள அடிமைக்கு முன்னாடி நம்ம இது நல்லா நல்லா விழித்து பாக்குறதுக்கு உங்களை பாக்குறதுக்கு எனக்கு கண் கொடுங்க கண்ணாலா கட்சி ஏகமனே என்ன விண்ணார்வால் அமுதுண்ட உண்ணாழ்வார் அமுதுண்ண மிக்கவிடம் உண்டவனே கண்ணாலா கச்சேகமனே கண்ணழுத்தருளா உன்னை காண கண்ணறுத்தருளான்னு. அதே மாதிரி மீனாடிமை பாடிட்டு என்னப்பா நல்ல கண்ணை விழுத்து செவ்வே விழுத்தி இரு கண்களால் பருகி மகிழ்ந்தார்னுவார். அப்போ குறுகு பாயலால கூட சொல்லுவாரு. அதாவது இது செந்தன் இதுவும் ஆரூர் வந்துட்டோமா, ஒரு கண்ணால என்னால பார்க்க முடியலையே ஆரூர் அழகையும் ஆரூர் பெருமானோட அழகையும், அதனால எனக்கு 2 கண்ணு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப கண்ணோட பயன் என்னன்னா இறைவனை காண்கிறதா. அதான் கண்ணில் நல்லத்தரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லானோடும் பெருந்தகை இருந்தது அப்படின்றார். அடுத்து 2வது பாடல் அந்த உடனே ஞாபகம் வருது. அம்பாள் வந்து அந்த பொற்கிண்ணத்துல வந்து பால் கொடுத்தது ஞாபகம் வருது. போதையார் பொற்கிண்ணத்தை போதையார் பொற்கின தடிசில் கொள்ளாதன தாதையார் முனிவுர தானேனை ஆண்டவன் தாதையார் குழையினன் கழுமல மலநகர் பேதையால் அவனுடும் பெருந்தகை இருந்ததே. போதையார் பொற்கண்ணத்து, போதைனாக்கா மலர்கள், நம்ம அந்த குவளை மலர் தாமரை மலர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல கிண்ணம் மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி கிண்ணம் மாதிரி அந்த பூவோட இதழ்கள் மாதிரி சுபிந்திருக்க கிண்ணத்தை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொன்னாலான கிண்ணத்துல அடிசில் கொடுக்க அந்த உணவு பால் சோறு கொடுக்க பொல்லாதன தாதையார் முனிவர் சாமி அப்பா என்ன பண்ற குளத்துல இருந்து வந்து குச்சி எடுத்து நீங்க கூட என்ன அடிச்சீங்கல்லப்பா, அன்னைக்கு அடிக்கிறதுக்கு வந்தீங்கல்லப்பா அப்படின்னு சொல்றாரு. போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதன தாதையார் முனிவுனா கோச்சுக்கிறது. முனிவுரை தானே அப்பா கொச்சுக்கிற மாதிரி என்கிட்ட வந்து என்ன ஆண்ட கொண்ட பெருமானார் காதையார் குழையினன் தோடுடைய செவியன் அதுங்க பாடினார்ல அதைய சொல்றாரு. காதையார் குழைநயனன் கழுமல வளநகர் பேதையால் அவளோடும் பெருந்தகை இருந்ததே. அம்பாளோட சுவாமி அங்க வீச்சு இருந்து அருள் பண்றாரு, எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். எல்லாத்துலயுமே அம்பால சொல்லிட்டேன். பெண் துணையாக ஓர் பெருந்தகை இருந்தது அப்படின்னு சொல்லுவார். அயர்வுலம் என்று நீ அசைவொழி, அயர்வுனாக்கா துன்பம். இதா ஒண்ணுனாக்கா அப்பா வருத்தப்படாதப்பா அசந்துராதப்பா அப்படின்னுவாங்க. அப்ப என்னது துன்பம் வந்தா நம்ம அசந்துரும். அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீ கவலைப்படாத. அயர்வுலம் என்று நீ அசைவுன கவலை ஒழி நெஞ்சமே நீர்வளை முன்கையால் நீரிழையால் அவளோடும் வயல் குதிக்கொள்ளும் கழுமல நோயில பெயர் பல செய்ய பெருந்தகை இருந்தது. அங்க யாரு இருக்கா, நிறைய வளைகள் அணிந்திருக்கக்கூடிய அம்பால வந்து நேரிழையோட இருக்கக்கூடிய அம்பிகை என்ன பண்றாங்க, அங்க அவளோடும் அம்பிகையோடும் கயல்கள் குதிக்கொள்ளக்கூடிய கழுமல வளநகர் பெயர் பல துதி செய்ய. பெயர்ன்றது இந்த 2 இடத்துல எடுத்துக்கலாம். ஸ்ரீகாழிக்கே 12 பெயர்கள் உண்டு. அந்த 12 நம்ம அன்னைக்கு கூட நான் உங்களுக்கு 12 அந்த துவாதசமா அந்த போட்டி வந்து அனுப்புறேன். என்னோட போன்ல டைப்பிங் எதுவும் கொஞ்சம் மாறி போச்சு, அதனால அனுப்ப முடியல. நான் அதை அனுப்புறேன். அந்த மாதிரி 12 பெயர்களை சொல்லி வணங்கினாலே போதும்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த 12 பெயர்களும் அதோட சேர்ந்து சுவாமியோட பஞ்சாக்கிரத்தை சிவாய நம சிவாய சிவ சிவ சிவாய நம பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம்
இது மாதிரி எவ்வளவு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பல பெயர்களை துதி செய்ய பெருந்தகை இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். கருந்தடம் தேன் மல்க கழுமல வளநகர் பெருந்தடம் கொங்கையோடு இருந்த எம் பிராந்தனை. கொங்கையோடுன்னு சொல்றாங்க. நானு ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். நானு திருக்கோவையாரா இருக்கட்டும், திருவாசகம், எங்கேயுமே அம்பாளோட திருமுலைகள் பேசப்பட்ட அது பேரூரல் கொண்ட பதிகம். அதனாலதான் பெருந்தடம் கொங்கையோடு இருந்த எம் பிரானைன்னு சொல்றார். அருந்தமிழ் ஞான சம்பந்தன செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுலக ஆழ்வலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது அவங்களோட அங்க பார்த்தவனே, அப்பாவை பார்த்தவனே தன்னை எடுத்த ஆண்ட அம்மையும் அப்பனும் ஞாபகம் வந்து அவங்களுக்காக ஒரு பதிகம் பாடுறாங்க. அந்த பதிகம் தான் இந்த பதிகம். அடுத்தது திருப்பதிக கடைக்காப்பு திருக்கடைக்காப்பு சிறப்பின் மிகு விருப்பினால் திருக்கடைக்காப்பு சாத்தி சிறப்பின் மிகு விருப்பினால் அவர் நமக்கு விருந்தளித்து மேவினால். அப்ப அங்கிருந்து சிகாரில இருந்து வந்தாங்க இல்லையா, தந்தையாரோட நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் அடியார்கள், அவங்க எல்லாருக்கும் விருந்தளித்து மேவினார். அருப்புறமை காதல் புரிய அடியவர்களோடும் அடியவர்கள் தம்மோடும் பொறுப்புறு கைச்சலை இசையா பதிப்பிரமும் தொடர்பாரு. அப்ப வந்திருக்காங்க இல்லைங்க அந்த சிவபாத இருதயரும் மற்ற அடியார்களும் வந்தாங்களே, அவங்க எல்லாரோடும் சேர்ந்து நம்மளோட பெருமானார் என்ன பண்றாங்க, மற்ற தலங்கள் அந்த மதுரையம்பதியில இருக்கக்கூடிய மற்ற தலங்களுக்கு போறாங்க. ஆளின் கீழ் நால்வர்க்கு அன்று அறமுறைத்த அங்கனனை நூலின் கண் பொல்பாடி நூலறிவார்க்கு ஈந்தானை காலம் பெற்று இனிது இறைஞ்சி கைத்தொழுது புறம் போந்தார் சீலம் கொண்டு தென்னவனும் தேவியாரும் உடன் போல. அப்ப என்ன பண்றாங்க, முதல்ல தலையாத்திர புறப்பட்ட உடனே ஆளின் கீழ் நால்வர்க்கு அறமுறைத்தார் அங்க பெருமானாரே அங்க இருக்கிறார். நூலின் கண் பொருள்பாடி நூலறிவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சங்கப்புலவர்களுக்கு, அதாவது சிறந்த நூலில் இருக்கக்கூடிய தமிழ்ல சங்கப்புலவர்களுக்கு இருந்து சங்கத்துல தமிழ் ஆராய்ந்த நம்மளோட பெருமானார ஆலவாய் சொக்கேச பெருமானாரை வணங்கி காலம் பெற்று இனிது காலங்கள்ல 6 காலம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி காலங்கள்ல இணைந்து இறைஞ்சி கொஞ்சம் ஒரு வாழை அங்கேயே இருக்கிறாங்க. அப்ப யாரும் வராங்க கூட வந்து மன்னவரும் நம்மளோட அம்மையாரும் தேவியார் ஆகிய மங்கையர்க்கரசி அம்மையாரும் நின்றசை நிர்மானாரும் வராங்க. நம்ம இவங்களோட சீகாழி அடியார்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து போய் சுவாமிய வணங்கிட்டு அப்படி இருக்கிறாங்க. தேன் நிலவு பொழில் மதுரை புறத்து போந்த, ரொம்ப அழகான வார்த்தை. தேன் பொருந்திய தேன் நிலவுன்னு சொல்ற, தேன் பொருந்திய மலர்கள் சூழ்ந்த மதுரையாம். அதனால தேன் நிலவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேன் நிலவு பொழில் மதுரை, நிறைய தேன் பொறிந்து கொண்டு இருக்கக்கூடிய மதுரை புறத்து போந்த தென்னவனார் தேவியார் அமைச்சர் சிந்தை உள் நிகழும்படி அழிந்து அங்கு ஒழுகு கண்ணீர் பாய்ந்திழிய உணர்வின்றி வீழ கண்டே யானும் உண்மை பிரியாத வண்ணம் இந்நாட்டு இறைவற்பதி என பலவும் பணிவீர் என்று ஞானம் உணர்வார் அருள அவரும் போத நம்பர் திரு பரங்குன்றை நன்னினாரே அப்படின்றாரு. அப்ப என்ன பண்றாங்க, இவங்க தலங்கள் தோறும் கிளம்புறாங்க, தல யாத்திரை கிளம்புறாங்க. கிளம்பின உடனே அங்க ஆலவாயிலே இருந்து வழிபாடு செய்த உடனே மன்னரும் தேவியாரும் அமைச்சரும் அங்க இருந்தாங்க. இங்க மடத்திலேதான் பிள்ளை பெருமானார் கூட தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மதுரையை விட்டு போய் மற்ற தலங்களுக்கு போலாம்னு சொன்ன உடனே அவங்க 3 பேரும் என்ன பண்ணா, கண்ணீர் ஒழுக மயங்கி விழுந்துட்டாங்களாம். இந்த முறை உணர்வின்றி வீழக்கண்டே மயங்கியே விழுந்துட்டாங்களாம் கீழே. அப்ப சரி இது என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்கள வந்து நான் உங்களை சரி உங்களை விட்டு பிரியக்கூடாது அவ்வளவுதானே, நான் இப்ப எங்க சோழ நாட்டுக்கா போறேன், இல்லைன்னா வந்து பல்லவ நாட்டுக்கு போறேனா, சேர நாட்டுக்கு போறேனா, உங்க பாண்டிய நாட்டுல உங்க நாட்டுலதான் இருக்க போறோம், நீங்களும் எங்களோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிரியாதபடி இந்நாட்டுல இருக்க இறைவர் பதிகள் எல்லாத்தையும் வணங்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் அருள் செய்யணும். உடனே அவங்களும் அதுக்கு சேர்ந்து ஆஹா பெருமான் இவ்வளவு தூரம் இறங்கினாரு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களோட போறாங்க. அப்ப இப்ப எல்லாரோட யார் போறா, நம்மளோட மங்கையர்க்கரசி அம்மா போறாங்க, தென்னவன் மன்னனார் போறாரு, மந்திரியார் போறார், சிவபாத இறுதியார் போறார், அப்புறம் நம்மளோட அடியார் மதங்க சூளாமலை அம்மையார், திருநீலகண்டத்தை யாழ்ப்பாணர், இதோட நம்ம அடியார் பெருமக்கள் அவங்களோட நாமளும் கூட ஆரணிந்தார் தமிழ் வணங்கி அங்கு போற்றி அணியாப்பனூரானை பணிந்து பாடி நீரணிந்த செல்வர் பதிப்பிரமும் சேர்ந்து நிலவு திருப்பதிகங்கள் நிகழப்பாடு சேரணிந்த வயல் பழன கழனி சூழ்ந்த சிறபுரத்து வந்தருளும் செல்வ சிங்கன் ஏரணிந்த வெல்கொடியா திருப்புத்தூரை இனிது இறைஞ்சு சில நாள் அங்கு இருந்தார் அன்றே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பாக்குறாங்க, திருப்புத்தூருக்கு போறாங்களாம். திருப்பரங்குன்றம் இருக்கு இல்லைங்களா, திருப்பரங்குன்றத்துக்கு போறாங்க. திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமானவரோட இடம் திருப்பரங்குன்றம் பாண்டி நாட்டுல பாடல் பெற்ற தலத்துல 3வது பதியா இருக்கக்கூடியது.
முருகப்பெருமானோட படை வீடுகள்ல 6ல சிறந்த பதி, அதுல முதலாவது பதி இந்த திருப்பரங்குன்றம்ன்றது. பெருமான் வந்து சூரர்களை வதைத்த பிறகு இங்கே எழுந்தருளி தெய்வ யானை அம்மையாரை திருமணம் செய்து கொண்ட பெருமை உடைய பதி. அது இப்பயும் நடக்குது, ஆனா காலங்கள் மாறி நடக்குது, ஆனா உடனே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா வந்துட்டு அங்க இன்னமும் வந்து திருப்பரங்குன்றத்துல இந்த திருமணம் வந்து நடந்து கொண்டே இருக்கக்கூடிய பதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பதிக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சிறப்பு தான். ஏன்னா மூன்று மன்னர்களோட போயிட்டு நம்மளோட நம்பிசாமி கொத்தட்டையும் கோவலம் கோயில் கொண்டேர்னு அப்படி பாடுறாங்க. 3 மன்னர்களும் அஞ்சி நம்மளோட நம்பிசாமியை வணங்கின இடம். சீரமான், சோழர், பாண்டிய மன்னர் மூவருமோடையும் போய் வழிபாடு செய்த இடம். அங்க வந்து இது பண்ணது. அம்மை வந்து ஆவுட நாயகி, சுவாமி பரங்கிரிநாதர், சரவண பொய்கை இருக்கு, மலை மேல காசி தீர்த்தம், கந்த தீர்த்தம் அப்படி இருக்கு. 2 பதிகம் பெற்றது. நம்மளோட நம்பிசாமியோட பதிகமும் நம்ம பிள்ளை பெருமானாரோட முதல் திருமுறை பதிகமும் பெற்றது. 7ம் 1 பெற்ற பதிகம் ஊர் திருப்பரங்குன்றம், திருச்சிற்றம்பலம். முதல் திருமுறை குறிஞ்சியில அமைந்தது. 100வது பதிகம் முதல் திருமுறையில 100வது பதிகமா இருக்கக்கூடியது, குறிஞ்சியில அமைந்தது. வரலாற்று முறையில 273வது பதிகம் திருப்பரங்குன்றம், நீடலர் சோதின்னு ஆரம்பிக்கக்கூடிய பதிகம். 273 வரலாற்று முறையில திருமுறை 1 100வது பதிகம். நீடல சோதி வெண்பிறையோடு நிறை கொன்றி சூடலன் நந்தி சுடரெறி ஏந்தி சுடுகானில் ஆடலன்னம் சொல் அணி இழையாலை ஒரு பாகம் பாடலன் மேய நன்னகர் போலும் பரங்குன்றே அப்படின்னு சொல்றாரு. நீடலர் சோதி வெண்பிறையோடு நிறை கொண்ட, என்னெல்லாம் இருக்கா சோதியா இருக்கக்கூடிய பிறைனா ஏதோ இருட்டா கொஞ்சம் இருக்கும், நல்லா ஜோதியா இருக்குதான். அப்படி இருக்கக்கூடிய வெண்பிறையோடு நிறை கொன்றையும் சூடி இருக்கக்கூடிய பெருமானார். அந்தி சுடர் ஏந்தி, கையில எந்திருக்கிறதும் சுடர் ஆடுறதும் சுடுகாட்டுல. அது பசங்க என் பிள்ளைங்கள அடிக்கடி சொல்லுவேன், நல்ல குளிர்னு இருக்கும், ஏசி இருக்கும், அதுல போயிட்டு ஐஸ்கிரீம் மழை கொட்டும், ஏசியை போட்டுட்டு ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிடுவாங்க. அப்பெல்லாம் சொல்லுவேன், சாமி மாதிரி பண்றீங்கடா. அவர் அப்படிதான் அந்த சுடுகாட்டுல கையில ஏந்தி ஆடுவார், வெண்காட்டும் அனல் ஏந்தி விளையாடும் பெருமானே அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அந்தி சுடர் ஏந்தி சுடுகானில் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய, அதுவும் எப்பேற்பட்ட ஆடுறதுன்னு சுடுகாட்டுல. ஆனா கூட இருக்கிறவங்க யாரு, அம்சொல் அணியிழை தீம் என சொல்லும் அப்படின்னா அம்சொல் இனிய சொல்லை கொண்டு இருக்கக்கூடிய அம்பிகையை ஒரு பாகம் கொண்டு பாடலன். அது சரி, அம்பா இருந்தாலும் நீ இருமா, இன்னைக்கு நானே பாடிக்கிறேன் அப்படின்னு பாடிட்டாரு அவரை. பாடலன் மெய்ய நன்னகர் போலும் பரங்குன்ற. அம்மாவும் பாடுவாங்க, தளிரில வளரன உண்மை பாடன்னு பாடுவாரு இன்னொரு இடத்துல வாய்மூர்ல. அம்மாவும் பாடுவாங்க. இன்னைக்கு என்ன சொல்லிட்டா, நீ இருந்துக்கோமா, ரெஸ்ட் எடுத்துக்கோமா, நானே பாடி நானே ஆடிக்கிறேன்ட்டு பாடிட்டாரு போல சுவாமி. அங்கமோர் ஆறும் அரைமறை நாங்கும் அருள் செய்து பொங்கு வெண்ணூலும் பொடியணை மார்பில் பொழிவித்து திங்களும் பாம்பும் திகழ வைத்த ஒரு தேன்மொழி பங்கினன்மைய நன்னகர் போலும் பரங்குன்றே அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகையை வந்து எல்லா பாடலையும் அம்பிகையை சொல்லி சொல்லி சொல்றாங்க. இதுல வந்துட்டு ரொம்ப அற்புதமான பாடல் இந்த பாடல். ஏன்னா எல்லா பாடலையும் அம்பிகையை சொல்றாங்க, ஆவுடை நாயகி அம்மையோட பரங்கிரிநாதரை சொல்றாங்க. 8வது பாடல்ல சொல்றாரு பாருங்க, மைத்தகு மேனி வானர கந்தன் மகுடங்கள் பத்தினத்தின் தோல் 20 சேற்றான் பரங்குன்றை சித்தமதொன்றி செய்கழல் உண்ணி சிவனென்று நித்தலும் ஏத்த தோல்வினை நம்மேல் நில்லாவே. வேண வழின்னு ஒண்ணு அர்த்தம் உண்டு, அதான் where there is a will there is a way-ன்னுவாங்க. அது மாதிரி நில்லாவே என்ன வழியா, நம்மளோட தொல்வினை எல்லாம் நம்ம மேல நிக்காத இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன சொல்ற, சித்தம் ஒன்றி இருந்து நினைவீங்கள் உண்டமக்கு ஊனமில்லைன்னு அப்ப சுவாமி சொன்ன மாதிரி சித்தம் ஒன்றி செய்கழல் செய்த சிவனடியோட திருவடிய எப்ப நம்ம நித்தனை ஏத்திட்டு விழுந்து நினைச்சு கொண்டு இருக்கிறோமே, அப்போ வந்து என்ன ஆகும், நம்ம மேல இருக்க தொல்வினைகள் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா கொடுக்குறாங்க. வினை போகணும்னாக்கா பரங்குன்ற பெருமானாரை
10வது பாடல்ல சொல்றார், தொண்டால் ஏத்த தொல்வினை நம்மை நில்லா. சிலர் யோகம் ஞானம் இது வராதவங்க தொண்டு கூட செய்யலாம். பூக்கட்டி போடுறது, பெருகிறது, பெருக்கிறது, கோயில்ல இருக்க சின்ன சின்ன பணிகளை செய்யறது, ஏன் கோயிலுக்கு வரவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி மொண்டு கொடுக்கறது, இதெல்லாம் கூட பணிதான். அன்போட செய்யறது எல்லாமே பணிதான். திருப்பணினா ஏதோ கோபுரம் கட்டுறது மட்டுமேன்னு கிடையாது. அதை விட பெரிய உயர்ந்த பணிகள்லாம் எவ்வளவோ இருக்குது. அது அடியார்களுக்கு ஒரு 2 இட்லியும் ஒரு டீயும் வாங்கி கொடுக்கறது கூட பணிதான். கண்டிப்பா தொண்டுதான் அதெல்லாம். சாமி இன்பமா ஏத்துப்பாரு அதெல்லாம். அடுத்து இந்த இங்க இப்படி வந்து பரங்குன்ற வழிபாடு செய்யறாங்க. அடுத்து திரு ஆப்பனூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆப்பனூர் இறைவரை பற்றி நினைவாருக்கு விரை பற்றிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இத பதிக மகுடமாவே சொல்லிடுறாங்க. பற்றர் எல்லா மகுடமாவே இருக்கு பாருங்க. எல்லா பாட்டுலயும் பற்றிருப்பாரு பற்றிருப்பாரு வினை பற்றிருப்பாருன்னு சொல்லிட்டு பதிக மகுடமாவே சொல்றாங்க. இந்த புறா மலரோட அணிந்திருக்கக்கூடிய அதெல்லாம் சொல்றாங்க. அதனால அம்பாலோட பேரு புறவங்கமழ் குழலம்மை, அந்த பேரைய கூட சொல்றாங்க. பாண்டி நாட்டு தேவாரம் பெற்ற பதிகள்ல 2வது பதி இது. திரு ஆப்புடையார் கோயில்னு வணங்குது. ஆப்பனூர்னு போய் கேட்டாக்கா, ஆப்பம் தெரியும், ஆப்ப சட்டி தெரியும், ஆப்பனூர்லாம் எங்களுக்கு தெரியாதுன்ட்டாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்புறம் திருவாப்புடையார் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ அவங்க எல்லாம் கேட்கும்போது மட்டும் ஆப்புடையார் கோயில்னு கேட்டாக்கா சொல்றாங்க. திருவாப்புடையார் கோயில்னு சொல்றாங்க. அந்த ஒரு பாண்டிய அரசனுக்காக இந்த ஆப்புன்னு ஆப்புனாக்கா சொல்லுவோம் இல்லையா, இப்ப எல்லாம் பசங்க நிறைய அச்சாட்டாண்ட ஆப்பு அப்படிங்கிறாங்க. ஆப்புன்னா என்னன்னாக்கா ஒரு இடத்த புழக்கறதுக்கு செய்யக்கூடிய ஒரு மரத்தாலான ஒரு ஒரு சின்ன துண்டு அதை வச்சு பொழப்பாங்க. அதை வச்சு அடிச்சு அடிச்சு பொழப்பாங்க. பெரிய மரத்தை இந்த சின்ன ஆப்பு வச்சு பொறப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஆப்புல இருந்து சாமி வெளிப்பட்டதால ஆப்புடையார் ஆயிட்டார். கன்றாப்பூர் நடுதறியை காணலாமேன்றோம் இல்லைங்களா, இந்த நடுதறியில வந்ததால நடுதறியை காணலாமேன்றாங்களே, அது மாதிரி சாமியை வந்து எங்க இருந்து வந்தாலும் அவரோட பெருமை தன் பெருமை, அவரோட பெருமையை யார்தான் சொல்ல முடியும். அது மாதிரி ஆப்புடையார் கோயிலா இருக்கிறாங்க. இங்க ரொம்ப அழகா வந்து நம்மளோட தில்லைக்கூத்த பெருமானும் சிவகாம சுந்தரியும் கல் திருமேனியில ரொம்ப அழகா இருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். அதுவும் நம்ம சோழ நாட்டு பக்கம்லாம் எங்கேயுமே வந்து பஞ்சலோகம் அந்த மாதிரி திருமேனி தானே இருக்கு. கல் திருமேனி ரொம்ப இருக்காது நம்ம பக்கம். அங்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த புதுசா பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருந்தது. நான் ரொம்ப நேரம் அவர்கிட்டதான் நின்றுட்டு இருந்தேன். நடராஜ பெருமான்கிட்ட தான் போயிட்டு நின்றுட்டு இருந்தேன் முதல் தடவை போகும்போது. திரு ஆப்பனூர் 1ஆம் திருமுறையில 88வது பதிகம். திரு ஆப்பனூர் குறிஞ்சி பண்ணலாமே இந்த முற்றும் சடைமேல் முதிரா இளம் பிறையின் ஒற்றை படரவும் அது கொண்டரை கணிந்தான் செற்றம் மெல் சீரானை திரு ஆப்பனூரானை பற்றும் மனமுடையார் வினைப்பற்றறுப்பாரே அப்படிங்கிறாங்க. எல்லா பாட்டுலயும் பாருங்களேன், வினைப்பற்றறுப்பாரே வினைப்பற்றறுப்பாரே அப்படின்னு சொல்றாரு. இதுல 5வது பாடல்ல சொல்லுவாங்க, தகரம் மணியருவி தகரம் மணியருவி தடமால் வரை சிலையா நகரம் ஒரு மூன்றும் நலம் குன்ற வென்றுகந்தான் அகர முதலானை அணியாப்ப நூறானை பகரும் மனமுடையார் வினை பற்றறுப்பாரே அப்படின்னு சொல்றாங்க. அகர முதலானை அணியாப்ப நூறானை, அதாவது ஓங்காரத்து உட்பொருளாகி நின்றானேன்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த ஓங்காரமா இருக்கக்கூடிய பெருமானா சிவபெருமான் தான் சொல்றது இந்த அகர முதலானை அணியாப்பனூரானைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 10வது பாடல்ல பாருங்க, செய்ய கலைஞத்தா சிறு தட்டுடையார்கள் பொய்ய புறம் கூற புரிந்த அடியார ஐயம் அகற்றுவான் அணியாப்ப நூறானை பைய நினைந்தெழுவார் வினைப்பற்றறுப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த ஊர் ஸ்லாங் வந்து அந்த மதுரையில சொல்லக்கூடிய வார்த்தை வந்து பையன்ற வார்த்தை. அதை வந்து பையனே சென்ற பாண்டியர்க்காகவே அங்க இருக்கிற மாதிரி எடுத்தாண்ட மாதிரி இங்கேயும் வந்து அந்த பையன்ற வார்த்தையை பையன் நினைந்தெழுவார் வினைப்பற்றறுப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்றாங்க. அந்தன் புனல் வைகை அணியாப்ப நூர் மேய சந்த மலர் கொன்றை சடைமேல் உடையானை நந்தி அடிபரவும் ஞானநான சம்பந்தன் சந்தம் இவை வல்லா தடுமாற்றறுப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க. குரவம் கமல் குழல் அம்மை, அம்மாவோட பேர் வந்து குரவம் கமல், புறாமலர் இருக்கு. 2வது பாடல்ல முதல் லைன்ல குரவம் கமல் குழலால் குடி கொண்டென்று விண்ணோர் விரவும் திருமேனி விளங்கும் வலையேற்றின் அறவும் மணிந்தானை அணியாப்ப நூறானை பரவும் மனமுடையார் வினை பற்றறுப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குரவம் கமல் குழல் அம்மை
சுவாமி வந்து ஆப்பனூர் காரணர் எல்லாத்துக்கும் காரணர் அவர் தான். ஆப்பனூருக்கு மட்டுமா அவர் காரணர். ஆனா அங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆப்பனூர்ல வணங்கிட்டு பிறப்பதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னும் சில பதிகள்ல வணங்கிட்டு திருப்புத்தூர் வந்ததா சொல்றாங்க. அது வந்து பழமுதிர்ச்சோலை, திருவாதவூர் போன்றவைகளா இருக்கலாம்னு சிக்கேஸ் ஐயா உரையில எழுதுறாங்க. ஆனா நமக்கு அந்த தேவாரங்கள் கிடைக்காததால இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். 885வது பாடம். ஆரணிந்தார் தமை வணங்கி அங்கு போற்றி அணியாப்பனூர் அணைந்து பணிந்து பாடி நீரணிந்த செல்வர் பதிப்பிரம் சேர்ந்து நிலவு திரு பதிகங்கள் நிகழப்பாடி சேரணிந்த வயல் பழன கழை சூழ்ந்த சிறபுறத்து வந்தருளும் செல்வர் செங்கன் ஏர் அணிந்த வெல்படியா திருப்பத்தூரை எய்தி இறைஞ்சி சில நாள் இருந்தாரன். அப்ப திருப்பத்தூர்ல கொஞ்ச நாளைக்கு இருக்கிறாங்க. அப்ப திருப்பத்தூர் பச்சார்தம் புறங்கள் மலை சிலையால் செற்ற பரமனா திருப்பத்தூர் பணிந்து போய் திருப்பத்தூர்ன்றது அங்க வேலூர் பக்கத்துல இருக்குது. இது திருப்புத்தூர் பணிந்து போந்து புற்றாரும் பனி பூண்டனா புற்றுல இருக்கக்கூடிய பாம்பு. 3 சுழி நீ போட்டாக்கா பாம்புன்னு அர்த்தம். பனி சின்ன 2 சுழி நீ போட்டா பனித்துளி. இது வந்து பனினாக்கா பாம்புன்னு அர்த்தம். புற்றாரும் பனி தேவாரங்கள்ல நிறைய இடங்கள்ல வரும் இந்த பனின்ற வார்த்தை. அதுக்கு அர்த்தம் வந்து பாம்பு. புற்றாரும் பனி பூண்ட புனிதனார்தம் பூவனத்தை புக்கிரஞ்சி புகழ்ந்து பாடி கற்றார்கள். அதோட நிறுத்துப்போம். அந்த 2 பாட்டை பார்த்துட்டு வந்துவோம். திருப்புத்தூர் வராங்க. திருப்புத்தூர்ல வந்து தக்கராகத்துல வந்து பாடுறாங்க. பாண்டி நாட்டு பாடல் பெற்ற தலியில 6வது தலம். இங்க வந்து லக்குமி வந்து பூசித்த திருத்தலின்னு சொல்லுவாங்க. திருநா லக்குமி என்னன்னு சொல்லுவோம். அதனால திருத்தலிக்கான் அப்படின்னு சொல்றாரு அப்பசாமி குலம். அப்ப வந்து லக்குமி பூசித்தது, வைரவர் பூசித்து சுவாமிக்கும் அம்மைக்கடையே கந்தர் போல கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய வரம் பெற்றபடியா. நீங்க திருப்புத்தூர் போனீங்கன்னாக்கா அங்க எப்பயுமே சோமாஸ்கந்தர்ல முருகப்பெருமான் தான் இருப்பாரு. இங்க வைரவர் வந்து சுவாமியை வழிபட்டு உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கணும்னு வரம் கேட்டதால அங்க இருக்கிறதா சொல்றாங்க. திருப்புத்தூர் போறவங்க இன்னொரு தடவை இனிமே கவனிச்சு பார்த்துட்டு வாங்க. திருப்புத்தூர் தக்கராகத்தில் அமைந்தது. முதல் திருமுறை. 26வது பதிகம். பன்முறையில 26, வரலாற்று முறையில 775. தக்கராகம். வெறியார் பொழிச்சோலை திங்களோடு திளைக்கும் திருப்புத்தூர் கங்கை தங்கு முடியாரவர் போலும் எங்கள் உச்சி உரையும் நிறையாறு நல்ல கேள்வி ஞான சம்பந்தன் செல்வ சேட உரையும் திருப்புத்தூர் சொல்லல் பாடல் வல்லா தமக்கென்றும் அல்லல் தீரும் அபலம் அடையாவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல இந்த பாடல் இதுல 4வது பாடல் சொல்றாங்க பாருங்க. நாரவிண்ட நறுமாமலர் கவ்வி தேரல் வண்டு திளைக்கும் திருப்புத்தூர் ஊரல் வாழ்க்கை உடையார் அவர் போலும் ஏறு கொண்ட கொடியம் இது அந்த சாமி ஏதோ சொல்றாரு. ஊரல் வாழ்க்கை கொண்ட உடையார் அவர் போலும் அப்படின்றாரு. அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சேனாக்கா, ஊரல் வாழ்க்கைனாக்கா ஊறுதல்ன்றது என்னது உங்களுக்கு நல்லா தெரியும்ல. தண்ணி ஊறுது. ஊறுதுன்றது உண்டாகிறது. தண்ணி ஊறுது, எச்சில் ஊறுது, ஒரு உற்பத்தி ஆகிறது இல்லையா. ஊரல் வாழ்க்கை உடையார் ஆகும். அதனால சுரத்தல். அது சுரத்தல் தான் உண்மையான கரெக்டான வார்த்தைனா சுரக்கிறது. தண்ணி கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் கம்மியா வந்து போகுது. பாத்து சரியில்லையா? நல்லா இருக்கு. கொஞ்சம் இப்ப நல்லா கேக்குது. இப்ப கேக்குது. கிட்டக்கர் கேக்குதா? சரி. ஊரல் வாழ்க்கை உடையார் அவர் போலும் அப்படின்னு சொல்றாரு. ஊரல் வாழ்க்கைனாக்க சுரக்கிறது. என்ன சுரக்குது? சாமி கிட்ட என்ன சுரக்குது? கருணையே சிறந்து கொண்டு இருக்கக்கூடிய அழகா சொல்றாரு. ஊரல் வாழ்க்கை உடைப்பா கருணை பெருமானாராவே இங்க இருக்கிறார். நம்பால சொல்றோம்ல கருணாம்பிக்கை. அது மாதிரி சுவாமி கருணையே கொண்டு இங்க இருக்கிறாரு. ஏற்கொண்ட என் அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப அழகான இடம். அதெல்லாம் நமக்கு அப்படியே ஊறுது அன்பு. ஊரல் இப்பதான் அன்பு கொஞ்சம் கொஞ்சமா ஊற ஆரம்பிக்குது இதெல்லாம் படிக்கும் போது. அப்புறம் 6வது பாடல்ல கூட இதே மாதிரிதான் ஒரு கருத்து சொல்றேன். இசை விளங்கும் எழில் சூழ்ந்து இயல்பாக
திசை விளங்கும் பொழில் சூழ் திருப்பத்தூர். எல்லா இடத்துலயும் இசை விளங்கி கொண்டு இருக்குது, அழகு பொருந்து கொண்டு இருக்கக்கூடிய இயல்பாக திசை எல்லா திசைகளிலும் அழகு பொருந்த இந்த திருப்பத்தூர். பசை விளங்க படித்தார் அவர் போலும் வசை விளங்கும் வடிசேர் நுதலாலே அப்படின்றாரு. அத வசை விளங்கும்னாக்கா மன்மதனை வடிக்கண்ணால மன்மதனை எரித்தாரு, அது வசை விளங்குறது. பசை விலங்குன்றதுனாக்கா பசைன்னா என்ன அர்த்தம்? பசு போல ஒட்டிக்கிறான் அப்படின்றோம் இல்லைங்களா, ஒட்டும் தன்மை. அப்ப அதுவும் ஒரு கருணை தான். சாமி என்ன பண்றாராம், எல்லாரோடையும் ஒட்டி 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 உணரப்படுவாரோடு ஒட்டி வாழுதுன்னு அப்ப சுவாமி சொல்றாரு இல்லைங்களா. அதே மாதிரி பசை போல யார் அவரை நினைக்கிறாரோ அவங்க கிட்ட போய் சுவாமி பசை மாதிரி ஒட்டிப்பாராம். அழகா இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. சிவகாமி அம்மையுடன திருத்தலிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. அங்க இருந்து வந்துட்டு பூவனம், திருக்கானப்பேர், திருச்சுழியம், திருக்குற்றாலம், திருக்குறும்பல அந்த பதிகளை வணங்கிட்டு நெல்வேலிக்கு வராங்க. இந்த திருப்பூவனத்தை பார்க்கலாம். அடுத்தது பூவனத்துக்கு 2 பாடல்கள் பாடுறாங்க. காந்தார பஞ்சமத்துல 1, 3ஆம் திருமுறையில 20வது பதிகம் காந்தார பஞ்சமம் 1, முதல் திருமுறையில 64வது பதிகம் தக்கேசி 1 திருப்பூவனத்துல. இதுக்கு மேல ஸ்லோவா போக முடியாது, ஆனாலும் டீடைல் சொல்லி சொல்லி போறேன். ஆனா நீங்க என்ன பண்ணா முழுசா ஃபாலோ பண்ணனாக்க இன்னொரு தடவை இந்த யூடியூப்ல பார்த்து புத்தகத்துல எடுத்து நீங்க படிக்க வேண்டியதுதான், வேற வழி இல்லை. திருப்பூவனம் முதல் திருமுறையில இருக்கக்கூடிய தக்கேசி பண்ணல அமைந்தது. அறையார் பூனலும் மாமலரும் ஆடரவாசடை மேல் குறையார் மதியம் சூடி துணிவன திங்கள் அறையார் பூனலும் மாமலரும் ஆடரவாசடை மேல் குறையார் மதியம் சூடி மாதோர் போருடையானிடமாம் முறையால் முடிசே தென்ன சேர சோழர்கள் தாம் வணங்கும் திரையார் ஒளிசே செம்மை தென் திருப்பூவனமே. தென்னா அழகுன்னு அர்த்தம், அழகிய பூவனம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்துட்டு 3வது பாடல்ல சொல்றாங்க பாருங்களேன். போரார் மதமா ஒரே போர்த்த பொடியணி மேனியனாய் காரார் கடலின் கடன் வஞ்ச கண்ணுதல் மின்ன வருவோர் பாரார் வைகை புனல்வாய் பரப்பி பல்மணி பொன் கொடுத்து சீரார் வாரை சேரன் என்று தெளித்து பொறுத்து. அப்ப இந்த வைகை என்ன பண்ணுச்சான், சரி போன ஆண்டு போச்சான். வைகை எப்பயுமே ஆறு என்ன பண்ணும், கடல்ல தானே சேரணும். அப்ப போகும்போதுதான் ஞாபகம் வருது, போரார் மத ஊரி இந்த சாமி மத ஊரில யானை உரிச்சு போட்ட சாமி பொடியணி மேனியனா இருக்க சாமிக்கு இந்த கடல் என்ன பண்ணுச்சு, இந்த அஞ்சம் கொடுத்தது. இந்த கடல்ல போய் நம்ம சேரக்கூடாது அப்படின்னு நினைச்சிடுச்சான். அடுத்த பாட்டுல வந்து பாருங்களேன், முதல்ல பாரார் வைகை புனல் பரப்பி வாய் பரப்பி பல்மணி பொன் கொடுத்து சீரார் வாரி சேரன் என்ற தென் திருப்பூவனமே அப்படின்றார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சான், அது போயிட்டு சேரலாம்னு நினைச்சுதான் வைகை கடல் வரைக்கும் போச்சான். அப்ப அங்க வந்து போயிட்டு போகாத வாரி சேர நின்ற, ஆனா போகல, நின்றுடுச்சு. நின்று என்ன பண்ணுச்சு, அங்க கடலை நோக்கி போகாம அது கரையில இருக்க வடகரையில வந்து கடலோடு சேராது ராமநாதன் ஜில்லால இருக்கக்கூடிய ஒரு ஏரியோட கோடியில போயிட்டு ராமநாதன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டோட எண்ட்ல ஒரு ஏரி இருக்கு, அந்த ஏரியில போய் முடிஞ்சிரும். வைகை நீர் வந்து வேற எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்றது கடற்வருக்கு முதமாத ஊரையன மடுத்தறியா புனல் வைகை அப்படின்னு சொல்லிட்டு வாதவூர் புராணத்துல கூட இருக்குது. திருவிளையாடல் புராணத்துல அந்த வைகை வந்து கடல்ல சேகல அப்படின்றதுக்கு திருத்தாண்டகத்துல கூட சொல்லுவார், அணியார் வைகை திருக்கோட்டி நின்றதோர் துறமும் தோன்றும் அப்படின்ட்டு தோன்றும் சொல்லுவார் இல்லையா. அந்த பாட்டுல கூட நம்மளோட பெருமானார் சொல்ற வரலாற்று நிகழ்வுகளா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தேவாரத்துல ஆதாரங்கள் கொடுத்திருக்கிறாங்க. தேரார் வீதி மாடம் நிலவு தென் திருப்புவனம் நல்ல பெரிய ஊரா இருந்திருக்குதுன்றது தெரியுது. அடுத்து காந்தார பஞ்சமத்துல பாடியிருக்காங்க மின்னம்மையுடனாய பூவனநாதர். பூவனம் ஒரு அடியார் ஒருத்தர் வந்து இப்போ நல்ல அழகான நந்தனவனம் வச்சு வழிபாட்டாராம், அதனால பூவனம்னு பேர் வந்துருச்சான் இந்த ஊருக்கு. அடுத்து காணப்பேர் திருக்காளையார் கோயில்னு சொல்லக்கூடிய காணப்பேருக்கு போறாங்க. அந்த காணப்பேர்ல என்னன்னாக்கா சொர்ணவல்லியம்மை காளீஸ்வரர், சொர்ணவல்லியம்மை, சுந்தரேஸ்வரர், மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு 3 சௌந்தரநாயகி, சோமேஸ்வரர் ஆக 3 சன்னதி இருக்கும், 3 கோயில் இருக்கும். அந்த ஒரு கோயிலே 3 கோயில் இருக்கும்.
சோமேஸ்வரர் சௌந்தரநாயகி அம்மை, காளீஸ்வரர் சொர்ணவல்லி அம்மை, சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மை அப்படின்ற 3 சன்னதிகள் இருக்கும். யானை மாடுதான் இங்க ஒரு தீர்த்தம். இத பாடி நாட்டுல பாடல் பெற்ற பதியில 10வது பதி. காளையார் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் சொன்ன பேர் சொன்னா அவ்வளவு பேருக்கு தெரியாது. காளையார் கோயில்னு சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும். சுழியல்ல இருந்து வரும்பொழுது இங்க நம்மளோட நம்பிசாமி திருச்சுழியல் வழிபட்டுட்டு அங்க இருந்து வரும்பொழுது காளையார் கோயில்ல இருந்த சாமி என்ன பண்றாரு, அங்க கனவுல போயிட்டு காளையா தன்னோட வடிவத்தை காட்டி, இளங்காளையா ஒரு 16-15 வயது பிள்ளையா காட்டி என்னை பாடுறதுக்கு என்னை பாக்குறதுக்கு மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பதான் உடனே தொண்டரடி தொழலும் அப்படின்னு நம்ம நேத்து கூட படிச்சோம் இல்லைங்களா. தொண்டரடி தொழலும் சொல்லக்கூடிய அந்த புறநீர்மையில கண்டு தொழப்பெறுவது என்று குலோ என்ன அடியேன் கார்வயல் சூழ் காண பேருரை காளையே கன்று தொழப்படுவது என்று குலோ காண பேருரை காளையே கார்வயல் சூழ் காண பேருரை காளையே அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது நம்பிசாமியோட பாடலும் பெற்றது, ரொம்ப அந்த மாதிரி சிறப்பு பெற்றதும் இருக்குது. இதுக்கு என்னன்னாக்கா காட்டானைய காட்டானை ஆகும்போது ஐராவதத்தை சபிச்சதால காட்டானையா நிறைய இடங்கள்ல வழிபாடு செய்து அந்த மாதிரி வழிபாடு செய்த தலத்துல இது ஒரு தலமா இருக்கு. அந்த காட்டு யானை வழிபாடு செய்த தலமா இருக்குது. அதனால இங்க தீர்த்தம் கூட பாருங்க, யானை மடுன்ற தீர்த்தத்துலதான் தீர்த்தமா இருக்குது. திருக்கானப்பேர் கொல்லியில் அமைந்தது. அந்த புராணத்தை கூட முதல் வரியில சொல்றார். பிடியலாம் பிடினா பெண் யானை, பிடியலாம் பெண் செல்ல பெருங்கைமா மலர் தழி விடியலே தடமூழ்கி விதியினால் வழிபடும் கடியுலாம் பூம்பொழில் காணப்பேர் அண்ணன் அடியலாது அடையா சரண் உடையாரோ அடியாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த தேவேந்திரோட ஐராவதம்ன்ற யானை சாப நீக்கத்தின் பொருட்டு தன்னோட பிடியோட வழிபாடு செய்த அந்த சரிதத்தை இந்த முதல் பாடல்ல நம்மளோட பெருமானார் பிள்ளை பெருமானார் கொடுக்குறாங்க. இந்த அற்புதங்கள் புராணங்கள் இதெல்லாம் கூட நீங்க ஒரு தடவை புராணம் கேட்டுட்டு அப்படியே கூட போயிடலாம். ஆனா இந்த மாதிரி பாடலுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்துக்களை கண்டிப்பா நீங்க 2வது தடவை எடுத்து பாத்தீங்கன்னாதான் நம்மளுக்கு மனசுல வரும். காணப்பேர் இங்க காணப்பேரு காணும். 3ஆம் திருமுறையில 26வது பதிகம். பிடியலாம் கொல்லில பிடியலாம் பெண்சல பெருங்கைமா மலதழி விடியலே தடமூழ்கி விதியினால் வழிபடும் கடியோலாம் பூம்பொழில் காண பேர் அண்ணலின் அடியலால் அடைசரன் உடையரோ அடியரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அம்பாள் அழகா சொல்றார். நுண்ணிடை பேரல்கள் நோப்புற மெல்ல நூப்புறம்னா கொலுசு மெல்லடி பெண்ணினோ பாகமா பேணினான் கண்ணுடை நெற்றியான் கருதிய காணப்பே விண்ணிடை வேட்கையார் விரும்புதல் கருமமே அப்படின்னு 2வது பாட்டு சொல்றாரு. இந்த 3வது பாட்டு எப்படி வழிபாடு இந்த யானை செய்தது எப்படி செய்யணும்ன்றத சொல்றாரு. வாய் தங்கிய நுண் சிறை வண்டினம் காவிவாய் பண் செய்யும் காண பேர் அண்ணலை அந்த அந்த இதுல இருக்கக்கூடிய வண்டுகள்லாம் என்ன பண்ணுதுனாக்கா மதுவை உண்டுட்டு காவி வாய்ப்பன் செய்ய அங்க சாமி கிட்ட பாடி. ஏன்னா இவர் நம்ம மணிவாசகர் வேற பாடி வச்சுட்டு போயிருக்கிறாரு. தினத்தனை பூநெல் தேனுண்ணாது நினைதோறும் காணுதோறும் அனைத்து என்பதும் குடிப்படையானுக்கு சென்று உதாய் கொத்தும்பின்னு. அதனால இந்த வண்டுகள் எல்லாம் அங்க பாடிட்டு இருக்கா. அதான் காவிவாய் பண் செய்யும் காணப்பேர் அண்ணலை நாவிவாய் சாந்துள்ளும் பூவனும் ஞானனே தூவிவாய் பெய்து நின்று ஆட்டுவார் தொண்டரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நாவிவாய் சாந்துள்ளும் அந்த ஞான நீர்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. அது ஞான நீர். நீர்ல கேன் நீர் தெரியும், பக்கெட் நீர் தெரியும், கங்கை நீர் தெரியும், எல்லாம் தெரியும். ஞான நீர் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னாக்கா அந்த சொல்றாங்க. உரிய மந்திரம் கிரியை ஞான பாவம்னா நம்ம அனுஷ்டானம் பண்ணும்போது என்ன பண்றோம், தண்ணி எடுத்து திசைகள் எல்லாம் தூய்மைப்படுத்துட்டு தண்ணியை தூய்மைப்படுத்துறோம் இல்லைங்களா. அந்த அதனாலதான் இந்த கையில விடுற நீரை வேற எங்கேயும் இது பண்ணாது இது பண்ணிக்குவோம். அதை வீணாக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மந்திரிக்கப்பட்ட நீர் என்றதால் அதுதான் உரிய மந்திர கிரிய ஞானைகளால் பாவனைகளால் தூய்மையாக்கப்பட்ட நீர் அபிமந்திரத்த நீர்னு சொல்லுவாங்க. அந்த நீரை
சாந்தும் அந்த நீரோட சேர்ந்து சாந்துன்னு சொல்லக்கூடிய சந்தனம், மலர் பெய்து இறைவனை ஆட்டுதல், இதெல்லாம் என்ன பண்ணிருக்குது, நம்மளோட யானை வழிபாடு செய்யுது. அதான் பார்த்தியம், அர்க்கியம், ஆசமனம். நம்மளோட அனுஷ்டானம் பண்றவங்களுக்கு தெரியும், சிவ பூஜை பண்றவங்களுக்கு தெரியும். பார்த்தியம், அர்க்கியம், ஆசமனம்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே இந்த செய்து படி வழிபாடு செய்ததை அழகா கொடுக்குறாரு. அந்த ஞானனே தூவிவாய் பெய்து நின்று ஆட்டுவார் தொண்டர்கள்லாம் இப்படித்தான் வழிபாடு செய்வாங்கன்றாங்க. அப்புறம் அன்பினால இருக்கக்கூடிய வழிபாட்டை அடுத்து சொல்ற. நிறைவுடை நெஞ்சுள்ளும் நீருள்ளும் பூவுள்ளும் பறைவுடை முழகுள்ளும் வலையுள்ளும் பாட்டுள்ளும் கரையுடை மிரச்சல்லல் கருதிய காணப்பேர் குறையடவர் கல்லார் கலைகளார் குற்றமே அப்படின்னு நிக்கிற இடத்துல எல்லாத்துலயும் நெஞ்சிலையும் தண்ணியா இருந்தாலும், பூவா இருந்தாலும், நீரா இருந்தாலும், பறை ஒளியா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் சிவனையே நினைக்கிறவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அவங்கள தவிர வேற யாருக்கும் குறைகளை கடைய மாட்டார் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. எல்லா பாட்டுமே அழகாதான் இருக்கு. எதை விடுறது எதை எடுக்கிறதுனே தெரியல. நாளும் நாளும் உயர்வதோ நன்மை அப்படின்றத 8வது பாடல்ல சொல்றாங்க பாருங்க. வாளினால் வேலினால் மால்வரை எடுத்தத்தின் தோழினான் நெடுமுடி தொலைவை ஊன்றிய தாளினான் காணப்பேர் தலையினால் சரி வணங்கிட்டோம், ராவணனுக்கு இத்தனை பண்ண பெருமானார வணங்கிட்டோம், என்ன அம்மா கிடைக்கும் அதை சொல்லுங்க அம்மா அப்படின்னாக்கா, நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவாரே. ஒரு பூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூ என்ன பண்ணும், முதல்ல ஒரு மொட்டா வரும், அதுக்கப்புறம் பூவாகும், அது கொஞ்சம் கொஞ்சமா காயாகும், அதுக்கப்புறம் காயானதுக்கு அப்புறம் என்ன ஆகும், செங்காயம், அதுக்கப்புறம் ஒரு நாள் பழுக்கும் இல்லைங்களா. அது மாதிரி நாளுக்கு நாள் இதை வழிபாடு செய்துட்டே இருக்கும்போது நம்ம மனசும் என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமா நன்மையை பெற்று பெருமானார அடையும் அப்படின்றது. அதான் நாளும் நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவார். நாளுக்கு நாள் நம்ம மேம்பட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் சிவபெருமான் திருவடிக்கு போவோம். ஒரே நாள்ல இது அண்ணா அடிக்கடி சொல்றதுதான், மந்திரத்தால மாங்காய் காய்க்காது. இந்த மந்திரம் தான் சொல்றோம், ஆனா அது மாங்காய் காய்க்கிற மந்திரம் கிடையாது. நாளுக்கு நாள் உயர்வதோர் நன்மையை பெறக்கூடிய மந்திரம் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றாரு. பக்தர் குணத்தினரா எத்திசையும் புகழ மன்னி இருப்பவர்கள் வானிடைந்து இடனும் மண்டல நாயகரை வாழ்வது நிச்சயமே அப்படின்னு சொல்லிட்டு நம்பிகள் அது வாக்குல சொல்ற மாதிரி ஒரு இந்த பலன்றது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அதை விட நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு பலன் கிடைச்சாதானே, என்ன கிடைக்கும் தானே நம்ம என்ன தேடிட்டு இருக்கோம். அடுத்து திருப்புத்தூர்ல வந்ததுக்கு அப்புறம் இப்ப பெரிய புராண பாடலுக்கு வாங்க. பூவனத்தை புக்கறிஞ்சி காணப்பேரும் பாடியாச்சு இல்லைங்களா. காணப்பேர் 886வது பாடல். கற்றார்கள் தொழுதேத்தும் கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி கழல் அடைந்தால் செல்லும் கதையே போற்றி அப்படின்றோம் இல்லையா. கற்றவர்கள் ஒண்ணும் கனியே போற்றின்னு சொல்றாரு. இன்னும் நிறைய சொல்லுவாங்களே, கற்பக கனியே, கற்றவர்கள் ஒண்ணும் கற்பக கனியே அப்படின்னுவாங்க. அது மாதிரி கற்றவர்களுக்கு தான் அவரை பத்தி தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு தான் அவரை பத்தி தெரியும், தெரியாதவங்களுக்கு எல்லாம் அவரை பத்தி என்ன தெரியறதுக்கு இருக்கு, ஒண்ணுமே தெரியாது. திருவிசிப்பா பாடுமா, திருவிசிப்பா பாடு. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை, அந்த பாடல்மா. அத திருவிசைப்பா ஒண்ணு. இந்த இது சங்கரனின் இந்த போற்றி சொல்றோம் இல்லைங்களா, திருவாரூர் திருத்தாண்டகம் ஒண்ணு, கற்றவர்கள் ஒண்ணும் கனியை போற்றி கனியை போட்டு கடல் எடுத்தால் செல்லும் கதியை போட்டு, அத கற்றவர்களுக்கு எல்லாம் இணைக்கக்கூடிய கனியா இருக்கக்கூடிய சிவபெருமான். கற்றவர்கள் என்னது, கல்வி கற்றவர்கள். என்ன கல்வி, நமச்சிவாயும் ஞானமும் கல்வி. அப்ப நமச்சிவாயும் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் இணைக்கக்கூடிய பழம் அது. மத்தபடி பிஹெச்டி 4 MBA 10 பிஹெச்டி முடிச்சவங்களுக்கு எல்லாம் இனிக்காது. அது கற்றவர்கள்னா நமச்சிவாயும் ஞானமும் கல்வியும். நமச்சிவாயம் தான் சாஸ்வதம், கற்றவர்களுக்கு அந்த கனி இனிக்கும், அந்த கல்வி இனிக்கும், அந்த கனியும் இனிக்கும். கை தொழுது தமிழ்பாடு சுழியல் போற்றி, அந்த சுழியல் போற்றி குற்றாலம் குறும்பலா கும்பிட்டேத்து கூற்றுதைத்தான் நெல்வேரி குறுகினாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, குற்றாலத்துக்கு வர்றாங்களாம். குற்றாலத்துல வந்துட்டு என்ன பண்றாங்க, வம்பா தலை பத்தி சொல்லிடுவோமா. நமரங்கால் தன்சோலை குற்றாலத்துல இருக்கக்கூடிய பெருமானார வணங்குறாங்க. குறிஞ்சி பண்ணல இதுல குற்றாலம் குறும்பலான்னு 2 தலம் வரும். 2 தலத்துல குற்றாலம்ன்றது இந்த அருவியை ஒட்டி நம்ம போய் இப்ப வணங்குறோம் இல்லைங்களா, அந்த கோயில் தான் குற்றாலம்ன்றது, திருக்குற்றாலம்.
அந்த குற்றாலத்தோட ஒரு சுத்திலேயே பலா மரத்துக்கு கீழே வந்து ஒரு சன்னதி இருக்கும். அது வந்து குறும்பலான்னு சொல்றது. அந்த குறும்பலா சன்னதி எப்படின்னாக்கா, முன்ன முன்ன காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, வைணவர்கள் அங்க வைணவ தலைவரான திருமால் இருந்ததால அங்க வந்து நம்மளோட அகத்திய மாமுனிவர் வந்து சைவர்களா இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு அவர் அடிச்சு துரத்திடுறாங்க. அப்படி துரத்தின உடனே சாமி என்ன பண்ண கோவம் வந்துடுது. அகத்திய மாமுனிவர் உள்ள போயிட்டு அங்க இருக்க அந்த திருமாலோட திருமேனி அப்படியே கையால திருக்கி சிவபெருமானார ஆக்கிடுறாரு. அந்த இடம் தான் குறும்பலா அப்படின்னு சொல்லக்கூடிய தலம். இப்ப நம்ம போய் குழல்வாள் மொழியம்மையும் குற்றாலநாதரையும் வணங்குற உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனாலால் நமக்கு உற்றார் யார் உளரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லைங்களா. அந்த அந்த பெருமானார் யாருனாக்கா அங்க இருக்கக்கூடிய பெருமானார் தான். அங்க வந்து ஐயா தான் சொன்னாங்க 8 காலம் பூஜை நடக்குமா. எல்லா இடங்களையும் 6 காலம் தானே, அங்க 8 காலம். அது மாதிரி அம்பாளுக்கு சன்னதியில தனியா கொடிமரம்னு கிடையாது. அம்பாளுக்குன்னு தனி வழிபாடு இல்ல. சுவாமியோட வழிபாடு எல்லாமே அம்பாளுக்கும் சேர்த்துதான் இருக்கும் அப்படின்னு நிறைய பெருமைகள் கொண்டது அப்படின்றத அங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த எடுத்தவனே மனம் கமிழக்கூடிய சோலைன்னு சொல்றாங்க. வம்பார் குன்றம் நீடும் எசார வளர்வேங்கை கொம்பா சோலை கோலவண்டியார் செய் குற்றாலம் அம்பானையோடு ஆடல் அமர்ந்தான் அலர் கொன்றை நம்பாமேய நன்னகர் போலும் நமரங்கா. நமரங்கால நம்முடையவர்களே வாங்க நம் தமர் ஊரன் என்றான்னு சொல்றாங்களே, அது மாதிரி நமரங்கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடியீர்கள் சிறு தொண்டீர், பெரியீர்கள் நம்மவரே அடியீர்கள் தொழுவீர்கள், இப்படி அப்படி இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அனுமதித்திருக்கிறாங்க சுவாமி. அத ரொம்ப அழகான பாடல். இந்த குற்றாலத்துல இருக்க எல்லா பூக்கள், அந்த அழகு, வெண்கோடல், காந்தல், அப்புறம் வந்து என்னென்னலாம் குறாமலர், குறாமலர் அரும்பு, இது எல்லாத்தையுமே இந்த பாடல்ல கொண்டு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும் இந்த பாடல். குற்றாலத்துக்கு உண்டான பாடல். சிவகாமி அம்மையோட கூத்த பெருமான திருவடிகள் போட்டு போட்டு திருக்குற்றாலம். இது வந்து பஞ்ச சபை சொல்றோம் இல்லைங்களா. அதுல சித்திர சபைக்கு உண்டானது. பொற்சபை வந்து நம்மளோட தில்லை சிதம்பரம், வெள்ளிய சபை நம்மளோட மதுரையம்பதி, அங்க இருந்தா இப்ப நம்ம புறப்பட்டு வரோம் மதுரையம்பதி. அதுக்கப்புறம் தாமிர சபை வந்து திருநெல்வேலி போக போறோம். இது சித்திர சபைன்றது இந்த குற்றாலம். இன்னொன்னு வந்து திரு ஆலங்காடு, அது வந்து இந்த சபை மாணிக்க சபை இல்லைங்களா. அந்த 5 சபை சொல்லுவாங்க. அந்த சபையில இது ஒரு சபையா இருக்குது. குற்றாலத்து அமுதரையும் புத்தாம் குறைக கற்றாவின் மனம் போல கசைந்து விழுக வேண்டுவனே அப்படின்னு சொல்லிட்டு மணிவாசகர் சொல்றாரு. அந்த மாதிரி அடுத்த திருக்குறும்பலான்னு சொல்றது நான் சொன்னாலே அந்த பக்கத்துல இருக்க தலம். 2ஆம் திருமுறையில 71வது பதிகம். 2ஆம் திருமுறையில 71வது பதிகம். இது காந்தாரத்தில் அமைந்தது. திருந்த மதி சூடி தென்னிய சடை கரந்து தேவி பாகோ பொருந்தி பொருந்தாத வேடத்தால் காடுரைந்த புரிந்த செல்வ இருந்த இடம் வினவில் இளம் கமல் சோலை இனவண்டு யாசை குறுந்த மனம் நாரும் குன்றிடம் சூழ் தன் சாரல் குறும்பலாவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறும்பலான்ற அந்த இடத்தையே சொல்லி பாடுறாங்க. 2ஆம் திருமுறையில இருக்கக்கூடியது. அம்மை வந்து குழல்வாய் மொழி அம்மையுடன குறும்பலாநாதர். அடுத்து என்ன பண்றாங்க, திருநெல்வேலிக்கு வந்த குறும்பலா கோயில் வந்து திருமுற்றம், அந்த முன்னாடி சொன்னாலே அந்த தலம் திருமுற்றம்னு சொல்லக்கூடிய அந்த தலமா இருந்தது. திருமுற்றமா வைணவ தலத்துல திருமுற்றமா இருந்தது. அப்ப வந்து நம்மளோட அகத்திய முனிவர் தான் அவங்கள அழிக்கும் பொருட்டு வைணவ அடியாரோட மாதிரி வேஷம் போட்டுட்டு போய் அங்க விஷ்ணுமூர்த்திய அப்படியே கையில வச்சு திருவி ஒரு சினிமால கூட வரும், அகத்தியர்ன்ற திரைப்படத்துல கூட திருவி சுவாமியா ஆக்கிடுவாரு. நம்ம சுவாமி வந்து கூத்தரு, அம்மை வந்து சிவகாமி அம்மை, சித்திர சபை தீர்த்தம் சித்திரா நதி, குறும்பலா சுவாமி குறும்பலாநாதர் அம்மை, அம்மை வந்து குழல்வாய் மொழி அம்மை, மரம் வந்து குறும்பலா மரம். குற்றாலத்து அமர்ந்துரையும் குத்தன் கண்டாய், இந்த மாதிரி நிறைய திருவாக்குகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
புண்ணியனார் நெல்வேலி பணிந்து போற்றி. அப்படியே அங்க குற்றாலத்துல இருந்து திருநெல்வேலி வந்துட்டாங்க. பணிந்து போற்றி குருசடியார் திருப்பதிகள் பிறவும் சென்று நன்னீனி தமர்ந்து நயந்து பாடி நன் தொண்டனார் நாளும் போற்றி செல்வார். விண்ணவரை செற்று உகந்த இலங்கை எந்தான் இலங்கை செற்ற மிக்க பெரும் பாதகத்தை நீக்க வேண்டி திண்ணிய பொச்சில தடக்கை ராமன் செய்த திருராமேஸ்வரத்தை சென்று சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப திருநெல்வேலிக்கு வந்துட்டாங்க. திருநெல்வேலியில வந்துட்டு என்ன பண்றாங்க? நன்னெஞ்சமே திருநெல்வேலி உரை செல்வர் தாமே ஆகிய அவருடைய நாமங்களையே சிந்தை செய் நீ. அவையே உனக்கு என்னது? மருந்தும் மறுமை நன்னெறியும் ஆவன. மருந்துன்றது என்னது? மருந்துன்றது இன்ப மருந்தும் மந்திரம். மருந்துன்றது இன்ப துன்ப நீக்கம் இன்ப ஆக்கம். துன்ப நீக்கம் இன்ப ஆக்கம், அதுதான் மருந்தும் மந்திரமா இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த பதிகத்துல வந்து பதிக குறிப்பு வந்து நெஞ்சமே திருநெல்வேலியில இருக்கக்கூடிய செல்வரை அவரோட நாமங்களை சிந்தை செய்யும் அப்படின்றதுதான் அவங்களோட இது. பாண்டிய நாட்டுல தேவார பாடல் பெற்ற பதிகள்ல 14வது தலம். வேத சர்மன்ற அன்பர் இறைவர் திருவம்பதுக்காக நெல் கோட்டை கட்டி, நெல்ல வந்து கோட்டை கட்டி வைப்பாங்க. நடுவுல வச்சு வைக்க பெரியால கோட்டை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோட்டை கட்டி வச்சிருக்கும் போது மழை வந்த உடனே சாமி மழை வந்துருச்சுன்னொடனே அந்த இடத்துல மட்டும் மழை வராம அந்த நெல்லுக்கு வேலியிட்டதால நெல்லை அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேரு. அது இல்லாம மூங்கில்ல முளைத்து வந்ததால அவருக்கு வேணுவன நாதர்னும் அவருக்கு ஒரு பேர் உண்டு. திருமால், பிரம்மன், அகத்திய முனிவர் இவங்க எல்லாம் வழிபாட்டை செய்த சொல்லும். இன்னும் ரொம்ப அற்புதமான என்னன்னா, தாரகாவனத்து ரிஷிகளுக்கு வந்து இறைவர் பிச்சைக்கு செஞ்சவருடைய வரலாறு இங்கதான் இங்கதான் நடந்ததுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பிக்ஷாடன திருவுருவம் முதல் சுற்றுல வந்து இங்க இருக்கு. அந்த வழிபாடு சென்றாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி 50 சபைகள்ல இது தாமிர சபை. சுவாமி வந்து நெல்லையப்பர், வேணுநாதர்னு பேரு. 2 பேருக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது. அரங்கநாதரும் வழிபாடு செஞ்சதால அவருக்கு ஒரு தனிச்சன்னதி இருக்கு. அம்மை காந்திமதி அம்மை தாமிரபரணி தெரியும். துறை வந்து சிந்து பூந்துறைன்னு, ஆனா அங்க சிந்திய எலும்பெல்லாம் பூவா மாறிடுச்சான், அதனால சிந்து பூந்துறைன்றது வரலாறு. இப்படி வந்து நிறைய பெருமைகளை கொண்ட அந்த திருநெல்வேலி பாட்டை ஒரு தடவை பாத்துருவோம். திருநெல்வேலிக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க, சண்டைக்கு வந்துருவாங்க. 3ஆம் திருமுறையில 92வது பதிகம். மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே பொருந்து தன் புறவினில் கொன்றை பொன் சொரிதர துன்று பைம்பூம் சிறந்த செம்பொன் மணல் திருநெல்வேலி உரை செல்வதாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு வகை பூ செருந்தினா செம்பருத்தி போல இருக்கு, செருந்தி செம்பொன் அப்படின்னு சொல்லிட்டு. இது திருவாரூருக்கும் செருந்தி செம்பொன் மலரும் திருவாரூர் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம இங்க இருக்கக்கூடிய செல்வர் பெருமானார வணங்குறது பெருசா ஒன்னும் சொல்லல. நீங்க அதை பண்ணு இதை பண்ணு உழவாரம் பண்ணு அது பண்ணு எதுவுமே சொல்ல. நீ சுவாமியோட நாமத்தை மட்டும் சொல்லிட்டு அருந்தையர் கெடும் அவர் நாமமே சிந்தை சொல்லனா கூட பரவாயில்ல, மனசுலயாவது நினைச்சிட்டு அப்படி ரொம்ப எளிமையான வழியை சொல்லி கொடுத்துட்டாரு. மருந்தவை மந்திரம் மறுமை நன்னறியவை அடடா அப்படி சொன்னா கூட இந்த பிறவிக்கு மட்டும் இல்லையா, மறுபிறவிக்கும் ஒரு நன்மை தரதான் அந்த மந்திரத்தை மனசால. ஏன்னா மனசால சொல்ல முடியாது, வாயால கூட சொல்லிடலாம். மனம் அங்க இங்க என்னாதபடி எங்க வேணா ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதனால சிந்தை செய் நன்னெஞ்சமே. சிந்தை செய்ததால நெஞ்சத்துக்கு ஒரு நல்ல வார்த்தை கொடுத்தாரு. நன்னெஞ்சமே நீ சிந்தை செய், உனக்கு திருநெல்வேலி பெருமானாரோட இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. அந்த விழாக்களை சொல்றாரு பாருங்க. 8வது பாடல்ல சிந்து பூந்துறை கமல் திருநெல்வேலி உரை செல்வந்தாமே அப்படின்ட்டு அந்த எலும்புகள் சிந்தி பூவான அந்த செய்தியை சொல்றாங்க. 9வது பாடல்ல திங்கள் நாள் விழா மல்க திருநெல்வேலி உரை செல்வதாமே அப்படின்ட்டு நிறைய விழாக்கள் கொண்டாடி இப்படி நீங்க பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல அதுல இதுல திருநெல்வேலி விழா வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த விழா மல்க திருநெல்வேலி உரை செல்வதாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. பெருந்தன் மாமர் மிசையனவன் அணையவ பேணு கல்வி திருந்து மாமறையவ திருநெல்வேலி உரை செல்வதம்மை பொருந்த நீ தடமல்கு புகழியுள் ஞான சம்பந்தன் சொன்ன அருந்தமிழ் மாலைகள்
பாடியாட கெடும் அருவினையே அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி அம்மையோட நெல்லையப்புறம் இங்க வழிபாடு செய்யறாங்க. வழிபாடு செய்துட்டு அடுத்தது எங்க போறாங்கன்னாக்கா ராமேஸ்வரத்துக்கு போறாங்க. இந்த திரு ராமேஸ்வரம் என்ன அங்க அங்க என்ன இருக்குதுனாக்கா பாண்டி நாட்டுல பாடல் பெற்ற தலத்துல 8வது தலம். இது வந்து ராவணனை கொன்றார் இல்லையா, ராவணன் வந்து சீதைய எடுத்துட்டு போனா அதனால கொன்றாத அப்படி சொன்னாலும் கூட அவர் ஒரு சிறந்த சிவ பக்தர். அவரை கொன்றதால அவருக்கு பெரும் பாவம் வருது திருமாலுக்கு. அந்த பாவத்தை நீக்கும் பொருட்டு ராமன் வந்து சிவபெருமானை ஸ்தாபித்து வழிபட்ட இடம் இது. அந்த இது வந்து ராமனோட நிறைய கதைகள்ல எல்லா இடத்தையும் பார்க்கலாம். அது இல்லாம மட்டும் இல்லாம அவன் ராவணன் பொருட்டு அடித்தாலும் இலங்கையில இருக்க மற்றவர்களும் அழிந்து பட்டாங்க இல்லையா, அதனால அந்த சாபம் போறதுக்காக இவர் இது பண்றாரு. அப்புறம் வந்து இங்க வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து சிவலிங்கத்தை வரணும் அப்படின்னோடனே அனுமனை அனுப்பி காசில இருந்து சிவலிங்கம் கொண்டு வர சொல்றாரு. காசில இருந்து சிவலிங்கம் கொண்டு வரதுக்குள்ள நேரானதால அம்மா என்ன பண்றாங்க, சீதா அம்மா வந்து ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபிதம் பண்றாங்க, செய்யறாங்க. அவங்க செய்த உடனே அந்த சிவலிங்கத்தை வச்சு இவர் வந்து பூசையை முடிச்சுடுறாரு. ராமர் வந்து பூசையை முடிச்சுடுறாரு. முடிச்ச உடனே அனுமன் அதுக்கப்புறம் தான் வந்து ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னோட லிங்கத்தை கொண்டு வந்தனே அப்படின்னு சொல்லும் போது, நீ கவலைப்படாத, இங்க வா, நீ கொண்டு வந்த லிங்கம் விஸ்வரூபம் எடுத்த நீ கொண்டு வந்த லிங்கத்துக்கு விஸ்வலிங்கம்னே பேர் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை என்னைக்குமே முதல் பூசை இந்த விஸ்வலிங்கத்துக்கு தான், அதுக்கப்புறம் தான் உள்ள இருக்க லிங்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அந்த விஸ்வலிங்கமும் இன்னும் இருக்கு. அனுமார சன்னதியும் அங்க இருக்கு. அனுமார சன்னதியை சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த விஸ்வலிங்கமும் இருக்கு. அதோட நுனி மட்டும் தான் அங்க தெரியுதாமா, மீதி எல்லாம் கீழே இருக்கு அப்படின்னுவாங்க. அவ்வளோ பெரிய லிங்கமாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த கதை. இந்த அது ராமேஸ்வரத்துல இந்த 22 தீர்த்தம் இருக்குது. திருமால் வந்து லட்சுமியை வழிபாடு செய்ததால அங்க அந்த தலமும் ஒண்ணு, சேது மாதவர்னு ஒரு தலமும் இருக்கு, அங்கேயும் வழிபாடு சொல்லுவாங்க. தனுஷ்கோடி இருக்குது. 22 தீர்த்தங்கள் உள்ள இடம். அம்மை வந்து மலைவளை காதலி, தாய்மான சுவாமியால நிறைய பாடல் பற்ற அம்மை வந்து மலைவளர் காதலின்னு, நம்மளோட பிள்ளையாரும் மலைவளர் காதலின்னு சொல்றாங்க. பர்வத வர்த்தினின்னு வட வட வடவர் வந்து பர்வத வர்த்தினின்னு சொல்றாங்க. சுவாமி ரொம்ப அழகா இருப்பார். வந்து வளத்துல அந்த பிரகாரம் வந்து ரொம்ப அழகான பிரகாரத்தை கொண்டு இருக்கும். உலகிலேயே மிக அழகான பெரிய பிரகாரம் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிரகாரம் சுத்தி வரும்போது நடராஜர் அவ்வளவு அழகா இருப்பாரு. உள்ள போய் வலம் வந்து பேருவ மாதிரி உள்ள போய் சுவாமியை நடராஜரை வலம் வந்து நம்ம வழிபாடு செய்யலாம். அந்த ஒரு அழகான இடம் நினைச்சு பார்க்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கு. முதல்ல ராமேஸ்வரம்ன்றது வந்து என்னன்னாக்கா ராமன் வழிபாடு செய்த இடம். இதுக்கு முன்னாடியே இலங்கையிலேயே அவர் சுவாமியை வழிபாடு செய்தர்றார். அது முன்ன ராமேஸ்வரம்னு சொல்றாங்க. இதே மாதிரிதான் பர்வத வர்த்தினி அம்மையோட ராமநாதர் அங்க இருக்காரு. அந்த பேரு முன்னை ராமேஸ்வரம், இது பின்ன ராமேஸ்வரம் பேரு. அதாவது என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா அந்த முன்ன ராமேஸ்வரத்துக்கு பின்னாடி கடல் இருக்கும், நம்ம ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி கடல் இருக்கும். மற்றபடி அங்கேயும் அவங்க வந்து ராமேஸ்வரம் இருக்குது, வழிபாடெல்லாம் செய்யறாங்க. இலங்கையில நாங்க போய் இந்த மாதிரி நாங்களும் வழிபாடு செய்துட்டு வந்தோம். திரு ராமேஸ்வரம் காந்தார பஞ்சமம் 1ஆம் திருமுறையில 10வது பதிகம். 1ஆம் திருமுறையில 10வது பதிகம். 2 பதிகம் இருக்கு. பழமஞ்சூரத்துல ஒண்ணு இருக்கு, காந்தார பஞ்சமத்துல ஒண்ணு இருக்கு. அலைவன தன்மதியோடு அயலே அடக்கி ஓமை முளைவள பாகம் முயங்குவ காந்தார பஞ்சம் அடக்கணும். அலைவன தன்மதியோடு அயலே அடக்கி ஓமை முளை வளர் பாகம் முயங்க வல்ல முதல்வன் முன்னி இலை வளர்த்தாழகள் விம்மு காணல் ராமேச்சுரம் தலைவலர் போலன மலையன்தான் இருந்தாட்சி அப்படின்னு சொல்றாரு. 2வது பாடல் பாருங்க. தேவியை வவ்விய தென்னிலங்கை தசாமா முகன். தேவினா சீதா தேவியை கடத்தி, வவ்வியனா கடத்திட்டு போன, தென்னிலங்கை அழகிய இலங்கையில தசமாக 10 முகங்களை கொண்ட ராவணன் பூயிலும் முடி பொன்றுவித்த படி போயற, அவனோட 10 முடிகளையும் பொன்றுவித்த அந்த பழி போயற, ஏயிலும் ஏனா கையில இருக்கக்கூடிய சிலைனா வில்ல வச்சிருக்கக்கூடிய அண்ணலாகிய ராமன் செய்த ராமேஸ்வரம் மேவிய சிந்தினார்கள் தம்மேல் வினை மீடுவேன். அந்த அந்த புராணத்தை சொல்றார். மானன நோக்கி வைதேவி தன்னை ஒரு மாயையால் காணதில் வவ்விய காரரக்கன் உயிர் செற்றவன். அப்ப அந்த அம்மையார மயக்கி ஒரு தூக்கிட்டு போயிட்டான் இல்லையா. ஈனமில்லா புகழண்ணல் செய்த ராமேஸ்வரம்
ஞானமும் நன்பொருள் ஈனமில்லா புகழ் அண்ணல்னாக்கா இங்க திருமால சொல்ற செய்த ராமேஸ்வரம் ஞானமும் நன்பொருளாகி நின்றதோர் நன்மையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏழாவது பாடல் சனி புதன் ஞாயிறு வெள்ளி திங்கள் பல தீயன முனிவது செய்து உகந்தானே வென்ற அவ்வினை மூடின இனி அருள் நல்கிடு என்று அண்ணல் செய்த ராமேஸ்வரம் பனிமதி சூடி நின்று ஆட வல்ல பரமேட்டிய. அவருக்கே வந்து இந்த கிரகங்களால எந்த துன்பமும் நெய்லாத இருக்கணும்ட்டு நம்மளோட திருமால் வந்து நம்ம சாமி கிட்ட சனி புதன் ஞாயிறு வெள்ளி இதால எனக்கு பெரிய தீயது இருக்குன்னோடனே நீ இங்க வந்து வழிபாடு செய்ய அப்படின்னோடனே சுவாமி அருள் நல்கினாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா கொடுக்குறாங்க. மலைவளர் காதலியம்மையார் ராமநாதர். இன்னொரு பாடல் வந்து 3ஆம் திருமுறையில 101வது பதிகம் பண் பழம் பஞ்சுரம். பண் பழம் பஞ்சுரம். திரிதரு மாமணி நாகம் மாட திளைத்தொரு தீயழ்வாய் நரி கதிக்க ஏந்தி ஆடும் நலமே தெரிந்துணர்வார் எரிகது முத்தம் இலங்கு காண ராமேச்சுரமேய விரிகதிர் வெண்பிரி மல்கு சென்னி விமல செய்யும் செயலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. நரி கதிக்க எரியேந்தி ஆடும் நலமே தெரிந்துணர்வார். எரிக்க சாமிய ஆடும்போது நரி வேற தங்க தங்கன்னு அதுவும் கடந்து ஆடுதாம். 11வது பாடல் பாருங்க. தேவியே வவ்விய தென்னிலங்கை அரங்கன் திரள்வாட்டி ஏயில வெஞ்சினல் அண்ணன் நல்லும் ராமேஸ்வரத்தாயர் நாயல் ஞான சம்பந்தன் நல்ல மொழியால் நவென்றெத்தும் பாயல் மாலை வல்லார் அவர்தம் வினையாயின பற்று. ராமேஸ்வரம் போக முடியல, என்னால தீர்த்தம் ஆட முடியல, காலு வலி கை வலி, ஏன்னா யார் அழைச்சிட்டு போக போறா, ராமேஸ்வரத்துக்கு எந்த காலத்துல போறேன், இப்படியெல்லாம் ஒரு யாருக்காவது வருத்தம் இருந்ததுன்னா இந்த 2 பாட்டையும் எடுத்து உட்காந்து படிச்சுட்டுங்க. படிச்சுட்டு ராமேஸ்வரம் அப்படின்னு திருநீரை பூசிக்கோங்க. அந்த நான் சொல்றேன், ஞான சம்பந்தர் சொல்ற பாயல் மாலை வல்லார் அவர் உங்க வினையெல்லாம் போயிடும். அங்க போய் தீர்த்தம் ஆடினா கூட போகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏன்னா பக்தியோட ஆடணும். ஆனா இங்க பக்தியோட இந்த 2 பாட்டை படிச்சீங்கன்னா, இல்லைன்னா இந்த ஒரு பாட்டையாவது படிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட வினை போகும். அது ஏன்னா ஞான சம்பந்தர் வாக்கு பொய்யாகாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பெருமான் தீர்த்தம் ஆடி ராமேஸ்வரத்துல தீர்த்தம் ஆடி பெருமானாரை வணங்கி அங்க அருள் பெற்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தோட நாம இன்றைய வகுப்பை நிறைவுபடுத்தும். இனி அடுத்த வகுப்புல ராமேஸ்வரத்துல இருக்கத்தான் போறோம். நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்து திருக்கோணமலை இதெல்லாம் பாடிட்டு அப்புறம் வந்து பாலாவி எல்லாம் போயிட்டு திருக்கோணமலையும் கேதீச்சரமும் பாடிட்டு அதுக்கப்புறம் சுவாமி புறப்படுவாங்க. அந்த 2 பாடல்களையும் அடுத்த வாரத்துல நம்ம சிந்தித்துட்டு மீண்டும் நம்ம பிள்ளைப்பெருமானவரோட பயணத்தை தொடர்வோமாக அப்படின்னு சொல்லி இங்க வந்து இருந்த அனைத்துப்படியா அடியார் பெருமக்கள் திருவடிகளையும் வணங்கி ஒரு என்னோட நீலகண்டா சேனல்ல இதோட விரிவு இருக்கும். தயவு செய்து பாருங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட இப்ப பார்த்த படிச்ச பகுதிகளை ஓரளவுக்கு சிந்திக்க பாருங்க. அப்பதான் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பாதி கிணறு தான் வராத இருந்துட்டா பரவாயில்ல, வந்ததுக்கு அப்புறம் முழுசா தெரிஞ்சுக்கணும். பாதி கிணறு தாண்டின மாதிரி இல்லாம அதுல டீட்டெயிலா இருக்கும். இல்லாட்டி அம்மா இதையும் யூடியூப்ல போட்டதுக்கு அப்புறமும் திரும்ப ஒரு தடவை சிந்தித்து ஆசிரியரா இருக்கிறவங்க படிங்கன்னு தான் சொல்லுவேன். அது என்னோட கடமை. அதை நீங்க ஒண்ணும் தவறா எடுத்துக்க கூடாது. நன்றி நன்றி நன்றி. நாங்க தான் நன்றி சொல்லணும். நீங்க நன்றி சொல்றது இல்லை, நாங்க தான் நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லா தளத்துக்கும் படின்னு வாங்க. சிறப்பு சிறப்பு, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா தளத்துக்கும் போயிட்டோம். முதல்ல இருந்து மதுரையில இருந்து கிளப்பிட்டோம். அதாவது அடியார்களுடைய அவங்க எப்படி சிவபாகத்தியே மதக சூலாமணியே நம்ம ஐயா மத்த எல்லாரும் கூட என்ன பண்ணோம், நாமளும் பயணம் போட்டோம், நீங்களும் போனீங்க. இங்க இருக்கிற 27 அடியார்களும் அவங்களோட பயணம் பண்ணியாச்சு. அது மாதிரி பயணம் பட்டு ஆலவாய் போய் அவங்க பெருமானது கேட்கிறாராம். என்ன கேட்கிறாரு, என்ன பார்க்க அப்பா வந்து பிள்ளை என்ன கேட்கலாம், அப்பா வந்து பிள்ளைய பார்க்கணும், பிள்ளை வந்து நம்மளாம் கட்டி தழுவோம், ஐயோ வர ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்கன்னா அவர் என்ன சொன்னாரு, ஆலவாய் பெருமான் நல்லா இருக்கிறாரா, அவர் எப்படி இருக்கிறாரு, விழாலாம் எப்படி இருக்கான்னு கேட்கல. ஒரு ஒரு என்ன சொல்றது, உணர்ச்சி வசப்படுறதான் தோணுது. ஏன்னா அதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு மகிழுவோம். நம்ம வந்து நம்ம மானிட பிறவி எடுத்து நம்ம இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி எல்லாம் அந்த வரலாறு நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. ஏன்னா நம்ம எல்லாம் வந்து அதெல்லாம் விடணும்ன்றதுதான். அந்த ஆணவம் பற்றி எல்லாத்தையும் விட்டாதான் நம்ம அந்த நிலைக்கு போக முடியும்ன்றது அந்த ஒரு கருத்தும் அதுல இருக்கு. ரொம்ப சிறப்பா எடுத்து கொடுத்தீங்கம்மா. திரு ஆலவாய் ஆப்புணர் பதிகம். நான் எல்லாத்தையும் புக் எடுக்க முடியல, ஏன்னா எல்லாம் அந்த செல்லுலே எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த பதிகம் நீங்க சொல்றது எல்லாத்தையும் பாடிச்சிட்டேன். ஒரு பாட்டு கூட விடல.
நீங்க கொடுத்த பதிகம் எல்லாமே சிறப்பான ஒரு பதிகம் தான். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா தளத்துக்கும் போயிட்டு ஆப்பனூர், திருப்பரங்குன்றம், காளையார் கோவில், திருப்பூவனம், குற்றாலம், திருப்பூவனம், திருநெல்வேலி, அதுக்கப்புறம் ராமேஸ்வரம், இத்தகைய தலங்களும் ஒரே நாள் தரிசனம் பண்றதெல்லாம் கஷ்டமான விஷயம். ஏன்னா எல்லாம் கொஞ்சம் தூரம் தூரம். ராமேஸ்வரம் எங்க இருக்கு இருந்தாலும் நம்ம எல்லா தலங்களையும் போய் சென்று பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப அருமையான கருத்து. எல்லாமே நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. அடுத்தது அந்த ஊரை பத்தி சிறப்ப சொன்னீங்க. அந்த பதிகத்தினுடைய அந்த மடம் எங்க கேக்குறாங்க, திருமடம் எங்க இருக்கு அப்படி கேட்டா அந்த ஊரினுடைய சிறப்பை பற்றி, அந்த மடத்தை பத்தி சிறப்பை பத்தி எடுத்து அந்த பாடல்ல சொன்னீங்க. அடுத்தது மடத்தை சென்று எங்க அப்பாலாம் வராங்க, அவங்க எல்லாம் பாக்குறாரு. அப்ப சீர்காழி பெருமான் கேக்குறாரு, இவரு காடிப்பிள்ளையர் கேட்கிற ஊரு எப்படி இருந்தது, அம்மையப்பர் எப்படி இருக்கிறாங்க, திருவிழா நல்லா நடக்குதா என்ற அந்த அதுக்கு அடுத்த பாடல்ல. அப்புறம் மற்ற தலங்கள்லாம் தரிசிக்க போகக்குள்ளதான் மன்னர் மங்கை குலச்சிறையால எனக்கு அது கண்ணீர் மல்லிகை கீழே விழுந்து மயங்கிடுறாங்க. அவங்க எல்லாம் அப்புறம் நம்ம எல்லாருமே இந்த தலத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் சேரன் சோழன் பாண்டியன் வணங்கிய திருத்தலன்னு சொல்றீங்கம்மா. அது என்னம்மா அது பாண்டிய நாட்டுல அந்த மதுரை ஆலவாய தலத்தை எல்லாமே தரிசனம் பண்ணாங்களா? இவங்க போய் அந்த இடத்துல அது கேள்வியா இருந்தது எனக்கு. புரியல. சேரன் சோழன் பாண்டியன் வணங்கின ஊர் திருத்தலம்னு சொல்லிங்க இல்லையா? அந்த திருப்பரங்குன்றம் நம்பிசுவாமியோட புராணத்துல நம்பிசுவாமியும் சேரமான் பெருமானாரும் போகும்போது அங்க இருக்க பாண்டிய மன்னர் வராரு. பாண்டிய மன்னர் சோழ நாட்டுல பொண்ணு எடுத்திருக்காரு. அதனால அவரு சம்பந்தியும் வந்ததால சோழ நாடு, பாண்டிய மன்னர், நம்ம சேரமான் பெருமான் மூவரும் போறாங்க. அப்பதான் அந்த கோத்திட்டையும் கோவலும் கோவில் கொண்டீர்னு உமக்கு ஆட்செய்ய அஞ்சுதுமேன்னு அவர் பாடின பாட்டை கேட்டு 3 மன்னர்களும் பேர்பட்ட நம்பிசுவாமியே சாமியை வணங்க பயப்படுறாருன்னா நம்ம எப்படின்ட்டு நம்ம நம்பிசுவாமியை விழுந்து வணங்குறாங்க. அந்த பெருமை கொண்ட இடம் அந்த திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தை சிறப்பு சொன்னீங்க. நான் என்ன நினைச்சேன்னா, வணங்கின ஒரு திருத்தலம், அந்த 3 பேர் ராஜாக்கள் அந்த ஊர்ல வணங்கினாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். சிறப்பு விளக்கம் நல்லா இருந்தது. இப்ப திருப்பத்தூர் பதிகத்துல போயிட்டு அங்கேயும் நல்ல சிறப்பா ஒரு பதிகத்தை எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் திருப்பூவனம் வந்தோம். திருப்பூவனத்துல பத்தி அதான் பனினா என்னன்னு தெரியாது. பனி நம்ம பணிந்து வணங்குறோம் அப்படின்னா நடிச்சுக்கிட்டோம். ஆனா பாம்புன்றது விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. திருநெல்வேலி திருநெல்வேலியில ஒரு சிறப்பான ஒரு கருத்து சொன்னீங்க. என்னன்னா, அந்த மருந்தவினா என்னன்னா, துன்பமும் நீக்கிடுவார் பெருமானே, அதுக்கப்புறம் இன்பத்தையும் ஆக்கக்கூடிய பெருமான் அந்த பாடல விளக்கம் இருக்குன்னு சொல்லி அதுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ராமேஸ்வரம் பதிகம் போயிட்டு அங்கேயும் படிச்சு அந்த ஒவ்வொரு கோயிலுடைய அம்மையப்பர் பேரையெல்லாம் சொல்லி அந்த ஊரனுடைய சிறப்பு சொல்லி நல்ல அருமையான கருத்து. ஒவ்வொரு ஊரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். காளையார் கோவில்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கோயில். 3 மூலஸ்தானம், மூல அம்பிகைன்றது அதையும் விளக்கம் எடுத்து கொடுத்துங்க. அடியன் எல்லா திருத்தலத்துக்கும் போயிருக்கிறேன். அதாவது 3 சுற்று முடிச்சிருக்கேன் பாத்தீங்களா யாத்திரையில. அந்த மாதிரி எல்லா திருத்தலும் அடியன் போய் பார்த்துதான் மறுபடியும் ஒரு ஞாபகம் நீங்க கொண்டு வந்தது எல்லாமே இன்னொரு முறை ஞாபகம். என்னடது அம்மா 22 தீர்த்தம் தானே சொல்றேன், 21 தீர்த்தம் தானே அப்படி கடைசியில ஒரு தீர்த்தம் நம்ம அவங்க கடைசி முடியல அந்த சாமிக்கு அபிஷேகம் அந்த தீர்த்தம் நமக்கு கொடுப்பாங்க, 20 கோடி தீர்த்தம்னு சொல்லி. மொத்தம் 22 தீர்த்தம். நான் தான் தப்பா நினைச்சேன். அப்புறம் என்ன யோசனை பண்ணி பார்த்தா, ஆமா 22 தீர்த்தம் தான் அப்படின்னு நினைச்சிட்டேன். ரொம்ப நல்லா எல்லா விளக்கமும் ரொம்ப அருமையா இருக்கு. ஒவ்வொரு திருத்தலமாவே நம்ம சென்று பார்த்த மாதிரி ஒரு உணர்வு அடியனுக்கு ஏற்பட்டது. ஆனா எனக்கு ஞாபகம் இல்லை. ஒவ்வொரு கோயில் சிறப்புல இப்ப காளையார் கூட சமீபத்துல தான் போயிட்டு ஒரு தடவை ஞாபகம் இருக்கு. ஆப்பனூர் எல்லாம் போய் வந்திருக்கேன். ரொம்ப சிறப்பான ஒரு கோயில். ஆப்பனூருக்கு நல்ல விளக்கம் எடுத்துக்கணும். இதெல்லாம் என்ன, அந்த மரத்தை கட் பண்ணக்குள்ள நடுவுல ஒரு சுத்தி எடுத்து அடிக்குள்ள ஒரு கையில ஒரு வச்சு பக்கத்து விட்டவங்க, இதான் ஆப்பு அப்படின்ற மாதிரி. நம்ம என்ன ஆப்புனா ஆப்பு வைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா நீங்க அந்த விளக்கம் ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்க. அது மாதிரி எல்லா தலமும் சிறப்பு. ஒவ்வொரு இசைக்கு தகுந்த மாதிரி பழம்பஞ்சரமா, சாதாரியா, குறிஞ்சியா, எல்லா இசையும் ரொம்ப அழகா பாடி விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. இன்னும் மேலும் மேலும் இதுல நிறைய கருத்து கம்மி இருந்தா, ஏன்னா கோயிலுடைய வரலாறு பத்தி அந்த பாடலை பத்தி தான் சொன்னீங்க. ஒவ்வொரு பாடலையும் சிறப்பு. இப்போ 1ஆம் திருமுறையிலேயே அந்த பதியத்தினுடைய சிறப்பு, 3ஆம் அந்த பாடலுடைய சிறப்பு எல்லாம் எடுத்து கொடுத்தீங்க. அடியேன் அதெல்லாம் எழுத முடியல, ஏன்னா காதால கேட்கதான் முடிஞ்சது. ஏன்னா அந்த தளத்தினுடைய சிறப்பெல்லாம் எல்லாமே ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. 1ஆவது பாடல், 5ஆவது, 4ஆவது பாடல், 8ஆவது பாடல், கடைசி பாடல் சரி ஒவ்வொன்றும் எடுத்து பார்த்து படிச்சு விளக்கம் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நம்ம எடுத்து எழுதுறதா இருந்தா நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் ஒரு தரம் இந்த யூடியூப்ல போய் இந்த பாடல் எடுத்து இந்த மாதிரி விளக்கம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எழுதினாதான் நமக்கு புரியும். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க எடுத்து கொடுத்த விதம் ரொம்ப அருமையா இருந்ததுமா. நம்ம ஈஸ்வரன் சார்பாக
நன்றிகளை தெரிவித்துக் கொள் அடியார்களின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. வாழ்த்து பாடல் அடியனை பாடிட்டுங்களாமா? அருமையா பண்ணீங்கம்மா. உண்மையாவே சிறப்பா இருந்தது. ஆனா அவங்க மீட்டிங் அடியன் கலந்து கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி அம்மா. ஞான சம்பந்தத்தை பத்தி நல்லா பண்ணுங்க. அடுத்த முறை பண்ணக்கூடிய செய்யார் திருவாரூர் பதிகத்தையும் கொஞ்சம் சொல்லிடுமா? சிறப்பு சிறப்பு செம்பவள்ளி. வாழ்த்து பாடி முடிச்சிடறேன். அடியார்கள் எல்லாருமே நீங்க பேச வாய்ப்பு உண்டு. அதனால எல்லாருமே உங்க கருத்தை தெரிவிக்கலாம். ஏன்னா நிறைய விஷயம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அம்மா. வான்முகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை போரு செய் தனிவேல் வாழ்க பொற்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். மீண்டும் மீண்டும்